மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தினுடைய 1225வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களிடையே பேசுவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த 1225 வெவ்வேறு விதங்கள்ல நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சராசரியா ஒரு 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக வைத்துக் கொண்டால், சில சமயங்கள் அதுக்கு மேலே நீங்க போறதை நான் கவனிக்கிறேன். கிட்டத்தட்ட 2450 மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில கொரோனாக்கு பிறகு இதுல இருக்கிற பெரும்பாலானவருடைய வாழ்க்கைகள், குறைந்தபட்சம் ஸ்டீபன் சாருடைய வாழ்க்கை மினிமம் ஒருத்தராவது இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தினால 2450 மணி நேரங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தா, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1225 ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்றதுனால சார்கிட்ட கேட்டுங்க, ஃப்ரீயா இருந்தாருன்னா பேச சொல்லலாம். வேற ஏதாச்சும் தலைப்பு கொடுங்க சார், ரெகுலரா பேசுறது இல்லாத தான் சார். இந்த புத்தகம் ஒண்ணு எழுதுறேன், குழந்தை பருவம் அன்றும் இன்றும் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். சோமாலிபர் சார் இன்றைக்கு நமக்கு நேரம் ஒதுக்கியதற்கு அவருக்கு நன்றி கூறிட்டு இந்த மேடை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தினுடைய 1225வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களிடையே பேசுவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள கேட்டதற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றியும், 1225வது நிகழ்ச்சிக்கு பாராட்டுதல்களும். அது அவர் எப்பயுமே டீம்னு சொல்லுவாரு. அவருக்கும் அவர் சார்ந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா ரொம்ப நாள் செய்றீங்க. நான் இந்த 1225 வெவ்வேறு விதங்கள்ல நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சராசரியா ஒரு 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக வைத்துக் கொண்டால், சில சமயங்கள் அதுக்கு மேலே நீங்க போறதை நான் கவனிக்கிறேன். கிட்டத்தட்ட 2450 மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில கொரோனாக்கு பிறகு இதுல இருக்கிற பெரும்பாலானவருடைய வாழ்க்கைகள், குறைந்தபட்சம் ஸ்டீபன் சாருடைய வாழ்க்கை மினிமம் ஒருத்தராவது இருந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தினால 2450 மணி நேரங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தா, சராசரியா ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் இப்ப சாதாரணமா வாழறாங்க. 80 ஆண்டுகள் ஆக்டிவா இருப்போம்னு வச்சுக்குவோம். நம்ம அப்படி வைத்துக் கொண்டால் 29,200 மணி நேரங்கள் ஆகுது. 80 ஆண்டு வாழ்க்கை என்பது 29,200 மணி நேரங்கள். அதுல கிட்டத்தட்ட ஸ்டீபன் சாரும் மற்றவர்களும், இதுல அதிகமா கலந்து கொண்டவர்களும் 4% வாழ்க்கை நேரத்தை இது வரைக்குமே செலவழிச்சிருக்காங்க என்பது 4% என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பணி ஓய்வுக்கு பிறகு. ஆனா இதுல என்ன மகிழ்ச்சின்னா, உங்களுடைய 80 வயது இந்த நிகழ்ச்சிகளால 85-90 நீட்டிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. என்ன உங்களுடைய பல மணி நேரங்கள் ஒரு நாள்ல போறதுல ரொம்ப அதிக மகிழ்ச்சியாக போகிற நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான கணங்களாக, மகிழ்ச்சியாக நேரங்களாக உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமயத்துல இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கெல்லாம் இல்லையே, நாம் ஏதோ வேற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், இவர்கள் எவ்வளவு தீவிரமாக தீர்க்கமாக இதுதான் என்று இங்கே கலந்து கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதனால அந்த வாழ்த்துக்களோ பாராட்டுதல்கள் அந்த பார்வையோடு நான் என்னுடைய இன்றைய தலைப்புக்கு வர்றேன். நான் இன்றைக்கு பேச போவதில்லை. இது திரு ஸ்டீபன் அவர்கள் சொன்னது மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. பொதுவா எல்லா இடங்கள்லயும் தங்கத்தை பேச சொல்லுவாங்க, கிரிப்டோ கரன்சி, எக்கனாமிக்ஸ், இப்ப கூட இவி வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாட்டுல சக்சஸா இல்லையான்னு ஒரு கட்டுரை. அதனால வறண்டு போயிருக்கிற எனக்கு வேற ஏதாவது சிறுகதைகள் தான் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதனால இவங்க கேட்டபோது நான் வேற ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு, அப்போ தற்செயலா நான் இப்ப எழுதி முடித்து விட்டு நானே என்னை பாராட்டி எனக்கு ஒரு பரிசு, காஃபி தான் என்னுடைய பரிசு. ஒரு நல்ல காஃபி குடிச்சு சந்தோஷமா போய் சொன்ன நல்ல கதை எழுதியிருக்கேன், எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஐம் ஹேவிங் ஒன் மோர் காஃபி. அதை சொல்றதுக்கு குழந்தை பருவம் தான், அதுவும் ஒரு குழந்தை பருவத்தை பத்தி தான். அது தற்செயலாக தமிழ் இந்து தென் திசை தமிழ் திசை பதிப்பகத்துல இருந்து நான் எதிர்பார்க்கல, திடீரென்று ஒரு புத்தகம் வருகிறது.
அந்த புத்தகத்துல அட்டையில என் படமும் போட்டிருக்கிறாங்க. என் குழந்தை பருவம்னு சொல்லி ஒரு 25 பீப்புள் அவங்களுடைய குழந்தை பருவங்கள். நான் அப்போ கட்டுரை கொடுத்தது நினைவு வருது எனக்கு. நான் என்னுடைய குழந்தை பருவம் பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால 2 ஆண்டுகளுக்கு முன்னால சுஜாதா மேடம்ங்கிற ஒரு ஆசிரியை அந்த பகுதியினுடைய தமிழ் திசையினுடைய அந்த பகுதி சிறுவர் பகுதி அது கேட்டாங்க. அப்ப நான் கொடுத்தேன். அவங்க அதை ரொம்ப பாராட்டினாங்க. அது புத்தகமா வரும்னு நான் நினைக்கல. அது எல்லாருடைய கட்டுரைகளோட இருந்தும் வருது. அதுவும் வந்தது. இதுவும் நான் எழுதியிருந்தேன் தற்செயலா. இரண்டும் சேர்த்து அவர் ஸ்டீபன் சார் கேட்டோம்னா டக்குன்னு குழந்தை பருவம் அன்றும் இன்றும்னு. அது அன்றைய என் குழந்தை பருவத்தை பற்றியது. இப்ப நான் எழுதியிருக்கிறது என்னுடைய பேத்தியினுடைய குழந்தை பருவத்தை நான் பார்ப்பது. சோ அதனால அன்றும் இன்றும்னா ஒரு 60 ஆண்டு இடைவெளியில குழந்தை பருவம் இப்படி மாறி இருக்குன்னு கூட இங்க இந்த அறிவார்ந்த சபை அதை விவாதிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இந்த கதைகளை சொல்லுவது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. இதுலயும் ஒண்ணு கட்டுரை. ஆஹ் நான் முதல்ல எழுதி கொடுத்த தமிழ் இந்துக்கு கொடுத்தது என்னுடைய குழந்தை பருவம் பற்றிய கட்டுரை. நான் இப்ப எழுதியிருப்பது கதை. ஒண்ணு வெளிவந்தது. என் குழந்தை பருவம் அப்படிங்கிறது வெளிவந்துருச்சு 2 இயர்ஸ் முன்னாடியே. இப்ப இன்னைக்கு நான் வாசிக்க போற கதை இப்பதான் பத்திரிகைகளுக்கு அனுப்புறேன். இன்னும் வர வேண்டியது. ரெண்டையும் ஒப்பிட்டா முதல்ல இது என்னை பற்றியது, என்னுடைய குழந்தை பருவம். இரண்டாவது என் பேத்தியை பற்றி நான் சொல்லுகிற குழந்தை பருவம். பேத்தி மட்டும் இல்ல, பேத்தி சார் கூட இருக்கவங்க எல்லாரும். முதல் இது நான் கேட்டது. நானே என் குழந்தை பருவத்தை நான் நினைவு வச்சு நான் எழுதல. என்னை பற்றி மற்றவங்க சொன்னதை வச்சு நான் எழுதினது. இது நான் பார்த்ததை எழுதுவது. நான் அதை கவனிச்சு பார்த்தேன். நான் என்னுடைய குழந்தை பருவங்கள்ல பற்றி மற்றவங்க சொன்னதெல்லாம் பெரும்பாலும் நினைவாக குறிப்பிட்டது என்னுடைய செயல்பாடுகள் குறித்து தான் சொல்லியிருக்காங்க. அது செயல்கள் குறித்து. நான் இப்ப தற்செயல அந்த கதையில எழுதுனதெல்லாம் பேச்சு குறித்து, குழந்தைகளுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறது குறித்து. அதனால இன்றைய இந்த நிகழ்ச்சியில நான் பேசுவதல்ல, வாசிக்கிறேன். முதல்ல ஒண்ணு கட்டுரை, இரண்டாவது கதை. முதல்ல வெளிவந்தது, இரண்டாவது வர வேண்டியது, மூன்றாவது என்னை பற்றி, அடுத்தது பேத்தியை பற்றி. இப்படி அதுல ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கு 60 ஆண்டு காலங்கள்ல. நயமாக இந்த இதுல நான் வாசிக்கிறேன். இனி நான் அதிகம் பேச போறது அந்த 2 கட்டுரையை மட்டும் வாசிக்கிறேன். முதல்ல ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்குறேன். அப்பவே அதை கருத்து சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனா ஒரு சின்ன ஒரு காரம், ஒரு ஸ்வீட்டுக்கு இன்னொரு ஸ்வீட்டுக்கு நடுவில் ஒரு காரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ½ மினிட். அவர் MYM அவருக்கு தெரியும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஸ்டீஃபன் ராஜ் சமாளிச்சிருவார் அதை. அதற்கு பிறகு 2வது வாசிக்கிறேன். முதல் இது கொஞ்சம் சிறியது, 2வது கொஞ்சம் பெரியது. நான் தொடங்குறேன். கட்டுரையில என்ன எழுதணும் அதை அப்படியே வாசி. ஒரு சிறுவனின் ஆராய்ச்சி குறிப்புகள், சோமவல்லியப்பன். என் குழந்தை பருவம் என்ற தலைப்பில் எழுத யோசித்த போது முதலில் வந்தது வியப்பு. கல்லூரி காலம் உயர்நிலை பள்ளி அல்ல, அதற்கு முன்னர் 8-9 வயதில், அதாவது 55-60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பலவும் எப்படி இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கின்றன என உடன் வந்த வியப்பு. சொந்த ஊர் தேவக்கோட்டை என்றாலும் பிறந்தது திருப்பாப்புலியூர். தந்தையார் வியாபார நிமித்தம் வாழ்ந்த கடலூரின் நியூ டவுன் பகுதி அது. 3 மாடிகள் கொண்ட பெரிய தனிய வீடு, சமையல் மற்றும் பிற வேலைகளுக்காக ஆட்கள், வீட்டிலேயே இருந்த பெற்றோர், தவிர தாய் வழி பாட்டி மற்றும் சகோதரர்கள் இருந்தும் 3வது வகுப்பில் படிப்பதற்காக என்னை உள்ளூரிலேயே இருந்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் போர்டிங் ஸ்டூடெண்டாக ஹாஸ்டல் சேர்த்து விட்டார்கள், யுவர் ஆனர். அதைவிட அநியாயம், அதே பள்ளியில் 2 வயது தம்பி ராமுவை வீட்டிலிருந்து போய் படிக்கும் டேஸ்காலராக சேர்த்ததுதான். அதற்கு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள். நான் அடம் செய்தேனாம். அப்படி என்ன பெரிதாக செய்து விட்டேன்? ஓடுவது, ஆடுவது, தள்ளுவது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். இது ஒரு தவறா? எதை தள்ளினேன் என்று கேட்கிறீர்களா? வீட்டின் பின்பகுதியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. என் உயரத்துக்கு எட்டி பார்த்தாலும் அதிலிருந்து தண்ணீர் தெரியாது. யாரையாவது தூக்கி காண்பிக்க சொல்லி அவ்வப்போது பார்த்திருக்கிறேன். அட, எவ்வளவு தண்ணீர் என்கிற ஆச்சரியம் தவிர அதில் ஏதாவது விழுந்தால் வட்டம் வட்டமாய் விரியும் அலைகள் என்னை ஈர்த்திருக்கும் போல. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஒரு உண்டியலில் காசு போடுவது போல கரும சிரத்தையாக அதற்குள் போட்டிருக்கிறேன். ஆனாலும் அது விழுந்தவுடன் ஏற்படும் அதிர்வலைகளை பார்க்க முடியவில்லை. அது குறித்து எவரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எதை காணோம் என்றாலும் அந்த பொருளை தேடுவதில்லை. என்னை தேடினார்கள், யுவர் ஆனர், அடிப்பதற்கு. எனக்கு என்ன தெரியும்? நான் சின்ன பிள்ளை தானே. ஒரு முறை கிணற்றின் சோற்று வலிமையின் மீது ஒரு கம்பு வைத்திருந்தார்கள். அதன் ஒரு முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த
கம்பு வைத்திருந்தார்கள். அதன் முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த கம்பிகள். அது என்னை வா வா என்று அழைப்பது போலவே இருந்தது. அட, இதை தூக்க கூட வேண்டாம், தள்ளினாலே போதும் என எவரும் பார்க்காத சமயத்துக்காக காத்திருந்து சிரமப்பட்டு தள்ளி விட்டேன். தொபேல் என்று கேட்ட சத்தம் தவிர கிணற்றுக்குள் இருந்து தெரித்து வெளிவந்த துளி தண்ணீர் கூட என் மீது பட்டது. வேகமாக துடைத்து விட்டு, சரி, நம் வேலை, இன்றைய வேலை முடிந்தது என்று போனால் கூப்பிட்டு வைத்து சாத்து சாத்தென்று சாத்துகிறார்கள். அப்படி என்ன அந்த பொருள் பிரமாதம்? இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு அடி என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் அக்கால் தான் சொன்னார், அடே, நீ போட்ட சாமான்களை எல்லாம் தேடி எடுக்க கொண்டு வந்திருந்த பாதாள கரண்டிடாது என்று. பெரியவர்களாக பொறுப்பாக வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டு எப்போதும் என் மீதே குற்றம் சாட்டுவது என்ன நியாயம் இவரானார்? இப்படி சில காரணங்களை சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார்கள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த காலத்திலேயே அது பிரமாதமான ஹாஸ்டல். சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மர டெஸ்க், அதோடு இணைக்கப்பட்டிருந்த நாற்காலி, டெஸ்கின் மூடியை திறந்து பெட்டி போலிருந்து அதனுள் சொந்த பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். சாவியை துளைக்காமல் கழுத்தில் தொங்கும் சாரி செயினில் மாட்டிக்கொள்ள வேண்டும். ஹாஸ்டலில் ஏதாவது செய்திருப்பாயே என்று நீங்களும் கேட்கலாமா யுவரானர்? இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஹாலில் இடைவெளி விட்டு பல கட்டில்கள், ஒவ்வொருவருக்கும் ஒன்று. இரவில் நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டுதான் தூங்க வேண்டும். ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்த போதா பாத்ரூம் வர வேண்டும், வந்தது. எழுந்து தனியாக போக பயம், இருட்டு, அங்கேயே போய்விடுவேன் போல் இருந்தது. ஆனால் அடிப்பார்களே, ஒரு ஐடியா செய்தேன். கட்டிலில் இருந்து இறங்கி 3 4 கட்டில்கள் தாண்டி போய் பைஜாமாவை இறக்கி வேலையை முடித்துவிட்டு பைஜாமாவை போட்டுக் கொண்டு வந்து தூங்கிவிட்டேன். யாருமே கண்டுபிடிக்கவில்லை என்பது போலதான் இருந்தது மதியம் வரை. இதற்கெல்லாமா கிளாஸுக்கு வந்து கூப்பிடுவார்கள்? கூப்பிட்டார்கள். இல்லையே, எனக்கு தெரியாதே என்று அடி விழுந்தது. பைஜாமா காட்டி கொடுத்திருக்கிறது. ச்சே. ஆண்டுக்கு ஒரு முறை ஹாஸ்டலிலேயே நடக்கும். சுற்றிலும் தூங்குமூஞ்சி மரங்கள் இருக்கும் பெரிய மைதானத்தில் அமர்ந்து சாப்பிட வெள்ளை நிற துணிகள் போர்த்தப்பட்ட மர பெஞ்சுகளுடன் வெள்ளை வெளியேர் பீங்கான் தட்டுகளில் பல வகை உணவுகள். இறுதியாக அனைவருக்கும் சென்னை தாஷ் பிரகாஷ் ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த பீச் மெல்பா ஐஸ்கிரீம். அம்மாவும் அப்பாவும் முள்கரண்டி மற்றும் ஸ்பூன் வைத்து பெருமையோடு சாப்பிட்டது என் மனதில் நிழலாடுகிறது. சனிக்கிழமைகளில் ஹாஸ்டல் பிள்ளைகளை வெளியே அழைத்து போவார்கள். வரிசைக்கு 4 பேராக ஊர்வலம் போல நடக்க வேண்டும். சில சமயங்களில் எழிலம் ஆற்றுக்கு மணல் மேல் உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். சில சமயங்களில் வேறு இடங்களுக்கு, சில சமயங்களில் ஊர்வலம் எங்கள் தேரடித்திரு வழியாக போவோம். எங்கள் வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்குள் ஓடி விடுவேன். எவர் கண்ணிலும் படாமல் ஒளிந்திருப்பேன். ஊர்வலம் நகர்ந்த பிறகு வெளிப்படுவேன். அதிர்ந்து விடுவார்கள். உடனே ஹாஸ்டலுக்கு கொண்டு விட வேண்டும் என்பார்கள். அம்மா அல்லது ஆயா சிபாரிசில் அன்று இரவு தங்க விடுவார்கள். மறுநாள் தந்தை அழைத்து போவார். மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டுதான் சேர்த்துக் கொள்வார்கள். இது போல சில முறைகள் நடந்திருக்கிறது. கோடை விடுமுறை நாட்களில் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வைத்துக் கொள்வார்கள். தெருவில் விளையாடி விட்டு விட்டு பெறுவோம். உடன் விளையாடும் தம்பி ராமு 2 வயது சின்னவன். ஒரு நாள் அண்ணன் நான் வீட்டுக்கு வாடா என்று கூப்பிட்டும் அவன் வரவில்லை. வாசலில் எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நான் கூப்பிட கூப்பிட அப்படி வராமல் என்னத்தை வேடிக்கை பார்ப்பது என்று, சரி, இவ்வளவு கவனம் இல்லாமல் நிற்கிறானே, அவனை சின்னதாக உதைத்தால் என்ன ஆகும் என்று ஆராய எனக்கு விருப்பம் வந்திருக்கும் போல லேசாக அவனை முதுகில் என் காலால் ஒரு உதை விட்டேன். ஆராய்ச்சி முடிவை காத்திருந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் வீட்டுக்குள் ஓடிவிட்டேன். வழக்கமா இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் வரும் சத்தம் ஒன்று வரவில்லை. மாறாக சற்று நேரம் கழித்து, ஐயோ, விளையாட போன பிள்ளையை காணமே என்று அம்மா போட்ட சத்தம் தான் கேட்டது. சரி, இதெல்லாம் அவர்கள் வழக்கம்தான் என்று நான் போய் கை கால் கழுவிவிட்டு வந்து பார்த்தால் தம்பி உடம்பெல்லாம் கருப்பாக நின்று கொண்டிருக்கிறான். என் அண்ணன் அவனை கோஸ் பைப் மூலம் தண்ணீர் எடுத்து கழுவி கொண்டிருந்தார். வழக்கம் போல எனக்கு திட்டும் அடியும். அவனை நான் சாக்கடை தள்ளிவிட்டேன் என்பது குற்றச்சாட்டு. எனக்கு என்ன தெரியும்? அவனை யார் அதன் எதிரில் நிற்க சொன்னது? குடும்பம் சென்னைக்கு குடிபெயர என்னையும் வரவழைத்துக் கொண்டார்கள். ஹாஸ்டல் வாழ்க்கை முடிந்தது. சென்னையில் முதலில் மயிலாப்பூரிலும் பின்பு 65 ஆழ்வார்பேட்டை தெருவிலும் குடியிருந்தோம். அந்த வீட்டில் இருக்கையில் நான் சில ஆராய்ச்சியில் ஈடுபட்டதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 மாடியில் இருந்த கட்டிடத்தில் 4வது மொட்டை மாடியில் இருந்து கல்லை வெட்டி எறிந்து அது கீழே ஓடும் பூனை மீது பட்டால் என்ன ஆகும் என்பது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் முக்கிய ஒன்று. சின்ன பையன் தானே, அதிக பழக்கம் இல்லாதால் குறி சரியாக இல்லை. அதை புரிந்து வந்த மனம் இல்லாமல் அந்த கல் பரமசிவத்தின் அப்பா மீது ஏதோ வேண்டுமென்றே விழுந்தது போல அவரும் அவர் குடும்பத்தாரும் கூடி குய்யோ முறியோ என்று கத்தி எங்களது 3வது மாடி வீட்டிற்கு வந்து என்னை வெளியே அனுப்ப சொல்லி கேட்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லவா, அனுப்பவில்லை. ஒரு 10 நிமிடம் ஆத்திரம் கத்தி விட்டு போயிருக்கிறார்கள். எங்கள் வீட்டின் பின்பக்கம் துணி துவைக்கிற இடத்தில் சற்று உயரமாக கூண்டு போல ஒன்று இருந்திருக்கிறது.
நான் அதை அதற்கு முன்பு கவனித்ததில்லை. அதன் மீது என் ஆராய்ச்சி மனம் போன போது அதிலிருந்து புகை வந்து விட்டிருந்தது. அதை நான் தொட போன போது, டே சிம்னியை தொடாதே என்று அதட்டினார் அப்பா. அதனாலேயே அவர் நகர்வதற்காக காத்திருந்து தொட்டேன். கையை சுட்டு விட்டது. ஆஹா, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்து விட்டது. என்ன செய்யலாம் என்று யோசிக்கையில் என் கண்ணில் பட்டது பழுப்பு நிறத்தில் கொரகொரப்பாய் ஒரு மாவு. அது 2 டிகாஷன் கறந்த பின் மீது வந்து காப்பி பொடி, சக்கை என்று எனக்கு எப்படி தெரியும்? எடுத்து பிசைந்தால் ஜாலியாக இருந்தது. அட, இதை அப்படியே சிம்னிக்குள் உதிர்த்து விட்டு பார்த்தால் என்ன என்று எல்லோருக்குமா தோன்றும்? எனக்கு தோன்றியது. 2 கைகளால மல்லி எடுத்தேன். சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சுட்டுக் கொண்டு விடாமல் கையை எச்சரிக்கையாக கூண்டுக்குள் நுழைத்து சுவாமிக்கு அம்மா மலரபிஷேகம் செய்வது போல பழுப்பு நிற ஈர மாவை உதிர்த்து விட்டேன். என் ஆராய்ச்சிக்கான விளைவு உடனடியாக தெரிந்தது. ஏன்னா மேலிருந்து என்னவோ கொட்டுது, பால் எல்லாம் போச்சு என்கிற சத்தம் தான் அந்த விளைவு. வலியப்பன் எஃபெக்ட். அது கீழ்விட்டு சுரேஷ் அம்மா குரல் போல இருந்தது. மீண்டும் இன்னொரு கைப்பிடி எடுத்து பிசைந்து விடுகையில் பொதுவாக என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் என்று தெரியுமாகலாம் அப்படியே போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த டாய்லெட்டுக்குள் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டேன். என் யூகம் தவறாகுமா? சுரேஷ் அப்பா எங்கள் வீட்டிற்கு வந்து என் அப்பாவிடம் போட்ட சத்தம் கக்கூஸ் வரை நன்றாக கேட்டது. எப்படியும் 10 நிமிடம் ஆகிவிடும். அங்கிருந்து எம்பி டாய்லெட்டின் பின்பக்க ஜன்னல் வழியாக தடதடவன் ஓடிக்கொண்டிருந்த ரயிலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அடுத்து என்ன செய்யலாம் என்று மனது யோசித்திருக்குமோ? அதெல்லாம் சரி. இப்போது ஏதாவது ஆராய்ச்சி செய்கிறீர்களா என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான் யுவர் ஆனர். கேட்டரிங், பொருளாதாரம், மார்க்கெட்டிங் போன்ற படிப்புகள், பெல், பெப்சி போன்ற நிறுவனங்களில் வேலை, சில புத்தகங்கள், பயிற்சி வகுப்புகள், தொடர்கள் எல்லாம் எழுதி எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஆய்வும் செய்து PhD பட்டமும் பெற்றாகிவிட்டது. இதற்கும் என் சின்ன வயது ஆராய்ச்சிகளுக்கும் நிச்சயம் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் யுவர் ஆனர். நன்றி. முதல்ல ஒரு கை தட்டலாம் நம்ம எல்லாரும். சார் சார் இதெல்லாம் நம்பவே முடியல சார் எங்களால. நீங்களா அப்படின்ற கேள்விதான் வருது எங்களுக்கு. நீங்களா எப்படி அப்படின்ட்டு யாருன்னா மனுஷனை பிடிச்சி கிணத்துல தள்ளிய. என் தம்பி மனுஷன் தானே. அது ரைட்டு. அது சாக்கடையில தள்ளிங்க, கிணத்துல போட்டு நான் சொல்றேன். கிணத்துல எட்டாது தள்ளுறது. ஏறி நின்று இருந்தா அது பெரும்பாலும். நீங்க 2ஆவதா 3ஆவதா வீட்டுல? நான் வந்து பெரியண்ணன், சின்னண்ணன், அக்கா, அப்புறம் நான் 4ஆவது. 4ஆவது. ஓ ரைட், ஓகே. அது உங்களுக்கு அடுத்து தம்பியா? எனக்கு அப்புறம் தம்பி, அப்புறம் ஒரு தங்க. 6 பேர் மொத்தம். நடுவுல 2-3 குழந்தைகள். எனக்கு ஒரு அக்கா, இன்னொரு அக்கா இருந்து அவங்க இறந்துட்டாங்க ஸ்கூல் டைம்ல. அதுக்கப்புறம் 1 or 2 இது அபார்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். இது அது ஓகே, அது ஓகே, அது ஓகே. ரொம்ப அருமை, சுவாரஸ்யமா அடுத்து இருந்தது. போயிடுவா. இதை பேசிட்டு போவோமா? மக்களை கேட்போம். சார் அடுத்த கட்டுரைக்கு போயிடலாமா? சேட்டையின் சிகரம்னு பேர் வைக்கலாம் சார். சேட்டையின் சிகரம் சின்ன வயசுல மக்கள் திலகம் மாதிரி சேட்டை திலகம். இல்ல, இத படிச்சுட்டு அவங்க அந்த சுஜாதா விழுந்து விழுந்து சிரிச்சு அவங்க உடனே இதை போட்டுட்டாங்க அந்த இதுல. இது இப்ப புக்கா வேற வந்து நம்ம ரகசியம்லாம் வெளியில வரப்போகுது சார். அது சுவாரஸ்யமா இருக்கு சார். நல்லா எழுதிருக்கீங்க. அதாவது அதாவது சில விஷயங்கள் சொல்ற நடைன்னு இருக்குல்ல, அந்த நடை நல்லா இருக்குது. அது கேட்கறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நிறைய சிரிச்சேன். நீங்க சொல்ல படிக்க படிக்க ஆஃப் பண்ணிட்டு தான் சிரிச்சேன். சத்தகத்தை வந்துடும் போதுக்காக. அது ஏன்னா உங்களை மாதிரிலாம் நான் அர்த்தம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சைலண்ட். அதனாலதான் நிறைய சிரிச்சேன். நான் கொஞ்சம் வால் தான் சார். நான் வால் இப்பயும் வால் தான். சைலண்டா இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் வாழ நீட்டுறாங்க சார். இப்ப என்னை விட ஒரு வால் அடுத்ததுல இருக்கு. சரிங்க, அடுத்து படிச்சிடும். கதை தான் படிச்சிடவாத. படிச்சிருங்க. எனக்கு பயமா இருக்கு. அமுதாமேதம் இவர் நாராயணமூர்த்தி சார் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. ஒண்ணும் இல்ல சார், அவங்க வாழைத்தனத்தை சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். வந்தது நாங்களும் நானுமே நிறைய பண்ணது எல்லாமே என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஐயோ, நம்மளும் இவ்வளவு அடி வாங்கியிருக்கோமே, இவ்வளவு பண்ணிருக்கோமே. நான் பண்ணதை பத்தி எல்லாம் நான் வருத்தமே படல, பெருமைதான் படுறேன்.
வாலுத்தனம் நீங்க என்ன பண்றாங்க. சொல்றீங்களோ யோசிக்கிறேன் தவிர ஏன் வரைக்கும் நான் தான் சொல்றேன், இன்னமும் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியாதுன்னு. இன்னமுமா? ஐயோ, ஆமா, நீங்க நானே எங்க வீட்டு இப்ப பேத்தியமா தனியா இருக்கிறத யாராவது பார்த்தா பயந்துருவாங்க. என் ஒய்ஃப்க்கு தான் தெரியும் அந்த கதையெல்லாம் நாங்க பண்றதுக்காக. ஆனா உங்களை பார்த்தா சத்தியம் பண்ணா கூட நம்ப மாட்டாங்க சார். கோயில்ல வச்சு பண்ணா கூட நம்ப மாட்டாங்க. அந்த அடுத்ததை முடிச்சிடறேன் பாருங்க, அந்த வேடிக்கை பாருங்க. விடுங்க அடுத்தது விடுங்க, நீங்க அடுத்தது போயிடுங்க. தலைமுறை. இது வந்து கதையா எழுதியிருக்கேன், ம், ஆனா மோஸ்ட்லி ஃபேக்ட் தான், பட் அதை ஒரு கதையா ஆக்கியிருக்கேன் அதை. சரி. பரவாயில்லை, பெல் அடிக்க இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது என்று நினைத்தபடி அதிக கூட்டம் இல்லாத இடமாக பார்த்து நகர்ந்து நின்று கொண்டார் மோகன். எல்லாம் வழக்கமாக வருகிறவர்கள் தான், பெரும்பாலும் பெண்கள். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பிள்ளைகளின் அம்மாக்கள். ஆனால் அவர்களில் பலர் அவர்களே 10, 12வது படிப்பவர்கள் போல் இருப்பார்கள். வேறு சிலர் முழு மேக்கப்பில் இளமையாக தெரிவார்கள். ஜூன் மாத ஊமை வெயில் புழுக்கமாய் இருந்தது, சற்று இரைச்சலாகவும் இருந்தது. கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளத்தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்று மோகனுக்கு வியப்பாக இருக்கு. பெண்கள் மட்டுமில்லை, பிள்ளைகளை அழைத்து போக ஆண்களும் வருவார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், வருகிற ஆண்களில் பெரும்பாலானவர்கள் மோகனைப் போல பிள்ளையின் பெற்றோரின் பெற்றோர்கள். பார்த்தால் முதியோர்களாக இல்லாவிட்டாலும் உறவு முறைப்படி அவர்கள் தாத்தாக்கள் தான். வழக்கமாக புன்னைக்கும் சிலர் மோகனை பார்த்து மெலிதாக சிரித்தார்கள். ஒரு ஆட்டோக்காரர் கையை உயர்த்தி வணக்கம் சொன்னார். மணி 3, கேட்டை திறந்து விட்டார்கள். அதுவரை சும்மா நின்றிருந்தவர்கள் படம் முடிந்ததும் திரையரங்கை விட்டு வெளியேறும் மக்களைப் போல பரபரப்புடன் நெருக்கி அடித்துக் கொண்டு உள்ளே போனார்கள். மோகன் அழைத்துச் செல்ல வேண்டியது பேத்தி ரம்யாவை. இந்த வருடம் அவள் 3rd ஸ்டாண்டர்ட், 2ஆம் மாடியிலிருந்து இறங்கி வர வேண்டும். மாடி படிப்பட்டுகளில் வாசலில் போய் நின்று கொண்டார். பட்டாம்பூச்சிகள் போல பல வகுப்புகளில் இருந்து குட்டி பையன்களும் சிறுமிகளும் படபடவென ஓடி வந்தார்கள். அவர்களுடைய வண்ண உடைகளை பார்த்ததும் மோகனுக்கு அன்று வெள்ளிக்கிழமை என்று நினைவு வந்தது. அன்று மட்டும் சீருடை வேண்டாம். கனமான புத்தக பைகளை முதுகில் சுமந்து கொண்டு கைகளில் உருளும் சாப்பாட்டு குடைகள் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் ஏதோ பிரச்சனையிலிருந்து தப்பித்து வருவது போல ஓடி வருவார்கள். அவர்கள் வர ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அங்கே புழுதி பறக்கும். வரும் பிள்ளைகளை அவர்களது பெற்றோர்களின் சிலர் ஏதோ பல மாதங்களுக்கு பிறகு பார்ப்பதைப் போல ஆவலாக போய் கையை பிடித்து இழுத்து துணிந்து கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அன்றைக்கு வகுப்பில் என்ன நடந்தது, முழுதும் சாப்பிட்டார்களா என்றெல்லாம் கேட்டபடி மற்றவர்கள் நடக்க இடம் கொடுக்காமல் அங்கேயே நின்று கொள்வார்கள். பள்ளியின் வெளிப்புற சாலையிலிருந்து பிள்ளைகளை அழைத்து செல்லும் கார், ஸ்கூட்டர், ஆட்டோக்களின் ஹார்ன் சத்தம் கேட்க ஆரம்பித்துவிடும். ரம்யா மெதுவாகத்தான் வருவாள். அவளுக்கு வகுப்பை விட வகுப்புகளுக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்குமோ என்று மோகனுக்கு சந்தேகம் வரும். ரம்யாவுக்கு பள்ளியை விட்டு வர மனசு வராது. ஒரு நிமிடம் முன்பு வரை அவர்களோடு வகுப்பில் தான் உட்கார்ந்திருப்பாள். ஆனால் மணி எடுத்து வெளியில் வந்ததும் வெளியே வகுப்பு தோழர்களின் பெயரை சொல்லி ஏதோ விமானம் ஏறப் போகிறவர்களுக்கு சொல்வது போல பவன் பை, சுருதி பை என்று அழைத்து அழைத்து கையசைப்பாள். இதோ ரம்யா வகுப்பு கார்த்திக் வந்து விட்டான். அவன் கிளாஸில் இருந்து எப்போதும் அவன்தான் முதலில் எழுதுவான். அவன் நடக்கிறானா பறக்கிறானா என்று சந்தேகம் வரும் அளவு வேகமாக வருவான். படிக்கட்டுகளில் தாவி தாவி இறங்குவான். தலைமுடி கலைந்து காலையில் அணிந்த சட்டை மாலைக்குள் அழுக்கேறி இருக்கும். அதை இன் பண்ணாமல் வெளியே விட்டு எவ்வளவு கூட்டத்திலும் கார்த்திக் தனியாக தெரியுமான். சில பெரிய கிளாஸ் மாணவர்கள் போல அவனுக்கும் சட்டையை ட்ரௌசருக்குள் இன் பண்ணுவது பிடிக்காது போல. வகுப்பு முடிந்ததும் முதல் வேளையா சட்டையை எடுத்து வெளியே விட்டு விடுவானோ மோகனுக்கு தோன்றும். காரணம், வகுப்பு முடிந்தவன் ஒரு நாளும் அவனை அவர் இன்மணிய சட்டையோடு பார்த்ததில்லை. கார்த்திக் வீட்டுக்கு போவது ஒரு தனியார் வேனில், அது 3:45 தான் கிளம்பும். ஆனால் முதலாக வெளியே வந்து விடுவான். மோகனை கடந்து போகிற போது அங்கிள் என்று அழைத்து ரம்யா அவங்க வகுப்பில் செய்ததாக அல்லது செய்யாததாக ஏதோ ஒரு செய்தியை கலவரமாக அறிவிப்பான். மோகன் என்ன என்று நிதானிப்பதற்குள் பறந்து விடுவான். இப்போது அந்த படிக்கட்டு முழுக்க பிள்ளைகள் தபதபதப என இறங்கி வந்தார்கள். 3 ஆண்டுகளாக வருவதால் ரம்யாவின் வகுப்பு பிள்ளைகள் பலருடைய முகங்கள் மோகனுக்கு பரிச்சயம். அவர் பொறுமையாக நின்றார். அவரை சில பிள்ளைகளும் பெற்றோர்களும் இடித்தபடி சென்றார்கள். பார்வையை படிக்கட்டிலிருந்து எடுக்காமலேயே அவர் நகர்ந்து நின்று கொண்டார். அதோ ரம்யா. ரம்யா ரொம்ப ஸ்மார்ட். படிக்கட்டில் இறங்கி வரும்போதே அன்று தன்னை அழைத்து போய் யார் வந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்வாள். தாத்தா தான் வந்திருக்கிறார் என்று தெரிவித்து பார்வையை திருப்பி விடுவாள். அவள் விளையாட்டுகளை படியிலேயே ஆரம்பித்து விடுவாள். வேகமாக கீழே இறங்கி வரமாட்டாள். வேறு பிள்ளைகளுடன் நின்று ஏதாவது கதை பேசிக் கொண்டிருப்பாள். மோகன் முன்புறம் நகர்ந்து போய் அவளை எதிர்கொண்டு வரியா வீட்டுக்கு போகலாம் என்று அழைக்க வேண்டும். மோகன் அருகில் வந்ததும் எதுவும் பேசாமல் உடனே திரும்பி நின்று முதுகை காட்டுவாள். அவர் அவளுடைய புத்தக பையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சாப்பாட்டு கூடையை நீட்டுவாள். அதையும் வாங்கி கொண்டதும் கொஞ்சம் விளையாட்டு போலாம் ஐயா என்று ஆரம்பிப்பாள். அவர்கள் வீட்டு வழக்கப்படி அவள் தாத்தா மோகனை ஐயா என்றுதான் அழைப்பாள். சொல்லிவிட்டு ஐயா முகத்தை கூர்ந்து பார்ப்பாள். இல்ல ஆட்டோக்காரர் காத்துட்டு இருப்பார் என்று மோகன் சொல்வார். அவர் குரலில் கண்டிப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவர் சம்மதத்துக்கு காத்திராமல் ரம்மையா விளையாட ஓடி விடுவார். வேண்டாம் என்று சொல்வாரே தவிர மோகன் தடுக்க மாட்டார். அதனால் அவளை வீட்டுக்கு அழைத்து போக எப்போதாவது அவர் வரவில்லை என்றால் அவள் ஐயா வரலையா, ஐயா வரல என்று அழைத்து போக வந்திருக்கும் அம்மாவையோ அப்பாவையோ பாட்டியோ கேட்பாள். அங்கே விளையாட்டு திடலில் சறுக்கு மனம், தொங்கி விளையாடும்
பார் கம்பிகள் என்று பலவும் இருக்கும். பல பிள்ளைகள் புத்தக பைகளை வைத்துவிட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். வரைமுறை இல்லாமல் அவர்கள் விளையாடுவதால் அந்த இடம் கலவரமாக இருக்கும். சறுக்கு மரத்தில் சறுக்கி வந்து இறங்க வேண்டிய பக்கமாக சில பிள்ளைகள் தூரத்திலிருந்து ஓடி வந்து ஷூ காலோடு ஏறுவார்கள். ஷூக்களில் ஒட்டி கொண்டிருக்கும் மணல் சறுக்கு மரத்தின் தகரத்தில் கர உறவென்று உராய்வதால் ஒரு சத்தத்தை கேட்கவே முடியாது. உடம்பு பூசும். அப்படி மேலேறிய பிள்ளைகள் ஏறி வர வேண்டிய படிக்கட்டு வழியாக இறங்குவார்கள். கம்பிகளில் தொங்குவார்கள். நம்பி போன்ற சிலர் தலைகீழாக கூட. நம்பி நம்பி என்ற நம்பி சதாசிவனும் ரம்யா செக்ஷன் தான். அவன் கார்த்திக்கு கொஞ்சமும் சளைத்தவன் அல்ல. விளையாடும் இடத்தில் அவன் செய்வதெல்லாம் மிக வித்தியாசமாக இருக்கும். அவன் வகுப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் பெரிய வீரன், எதையும் செய்யக்கூடியவன், கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ போல. மோகன் பார்த்த சில நேரங்களில் நம்பி மண்தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்து கர்ம சிரத்தையாக பென்சிலால் தரையை குத்தி தோண்டி கொண்டிருப்பான். உறுதியாக இருக்கும் தரையில் பள்ளம் தோண்ட அவனுடைய வாட்டர் பாட்டில் மட்டுமில்லாமல் கண்ணில் படும் பல வாட்டர் பாட்டிலும் தண்ணீர் ஊற்றுவான். அவன் ஷூ, வெள்ளை சட்டை, தலைமுடி எல்லாம் மண்ணாக இருக்கும். வேலையில் மட்டுமே கவனமாக இருப்பதால என்னவோ வாட்டர் பாட்டில் முடியலை திறந்தும் ராசி விடுவான். பெண் பிள்ளைகள் சிலர் அவனும் என் வாட்டர் பாட்டில் கவர் எங்கடா, நான் கிளம்பணும் என்பதோட கெஞ்சி கொண்டே இருக்க அவன் அடுத்து காம்பவுண்டு பக்கம் இருக்கும் முட்டிக்கால் உயரம் இருக்கும் வலுவான செடியை அடுத்த 2 நிமிடங்களுக்குள் பிடுங்கி ஆக வேண்டும் என்பது போல 2 கைகளால் பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பான். சில உஷாரான அம்மாக்கள் அவர்கள் பிள்ளைகள் விளையாடும் இடத்தில் ஓரமாக அமர வைத்து மதியம் சாப்பிடாமல் விட்ட மீத சாதத்தை டிஃபன் பாக்ஸ் இருந்து எடுத்து ஊட்டி விட்டுக் கொண்டிருப்பார்கள். சற்று தள்ளி பெரிய கிளாஸ் பையன்களும் பெண் பிள்ளைகளும் சர்வதேச போட்டியின் இறுதி 5 நிமிடங்கள் போல பரபரப்பாக வெறுத்து கொட்ட கொட்ட விளையாடுவார்கள். அந்த பக்கம் வேறு யாரும் நடக்க முடியாது. காரணம் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கும் கவனம் காரணமாக ஷூ கால்களோடு வழுவழு சிமெண்ட் தரையில் சறுக்கியவிட வந்து மோதி விடுவார்கள். சமயங்களில் சில மிஸ்களும் மோதப்பட்டிருக்கிறார்கள். விளையாடும் இடத்துக்கும் ரம்யாவை விட்டு விட்டால் எளிதில் திரும்ப கூட்டி வர முடியாது. கேட்டதா ஐயா விட்டான்ல வந்துடுவியாம் என்று கொஞ்சி, பிறகு பிளீஸ்டா பிளீஸ்டா ஐயாவுக்கு வேலை இருக்குடா என்று கெஞ்சி, அதற்கு பிறகு கோபம் வந்தது போல நடித்து அதன் பின் தான் மனசு இல்லாமல் வருவாள். அதுவும் நீ என்னை விளையாடவே விட மாட்டையா என்று குற்றம் சொல்லியபடி ஆட்டோ நோக்கி நடக்கும்போது அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது என்று ஆரம்பிப்பாள். பீடிகை பெரிதாக இருக்கும். அசம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போறபோது நம்பி வாமிட் பண்ணிட்டான் ஐயா என்பாள். அப்படியா என்று மோகன் அதிர்ந்து கேட்பார். ஆமாயா என்று கதையை மேலும் சுவாரஸ்யமாக்குவாள். இன்னொரு நாள் எங்க கிளாஸுக்கு குரங்கு வந்து விட்டது என்பாள். மற்றொரு நாள் ஆயாமாவை பாம்பு கடித்து விட்டது என்பாள். அவற்றில் பல நடந்திருக்காது. ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்கிற அவருடைய கற்பனை அவை என்று மோகன் நினைத்துக் கொள்வார். அவர் ரம்யா சொல்வதை முழுவதும் நம்பது போலவே கேட்பார். ரம்யாவின் ஜாதகத்தை பார்த்த கீழ்ச்செயல்பட்டி ஜோதிடர் ஒரு முறை இவ பொய் போலவே உண்மை சொல்வா, உண்மை போலவே பொய் சொல்வாள் என்று சொன்னது எவ்வளவு சரி என்று சில சமயங்களில் அவருக்கு தோன்றும். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறந்த நாள் அது. அப்போதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு மிஸ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்புக்கு கேட்டாங்களா, பார்த்தாங்களா என்று கேட்டார் மோகன். இல்லையா என்றார் முதலில். மற்றொரு தாத்தா வீட்டிற்கு வெளியூர் போயிருந்த ரம்யா கோடை விடுமுறையில் எடுத்து வர சொல்லி இருந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட் புத்தகத்தை மறந்து அங்கேயே வைத்து விட்டு வந்ததாக நேற்றுத்தான் அவள் பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறாள். ஐயோ என்று பதறிய அப்பாவிடம் கூலாக ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ ஒரு லெட்டர் கொடு போதும் விட்டுருவாங்க என்று சொல்லி இருக்கிறார். நான் லெட்டர்லாம் தரமாட்டேன், நீ தானே நோட்டை விட்டுட்டு வந்த, நீ அப்பாலஜி கேளு, மிஸ் என்ன சொல்றாங்களோ அதை செய் என்று சொல்லி முடித்து கொண்டு விட்டார் ரம்யாவின் அப்பா. இந்த கதையெல்லாம் மோகனுக்கு இன்று காலையில் தான் தெரியும். என்ன இது 3ஆம் வகுப்பு போகும் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று கெட்ட பேர் எடுக்க போகிறாளே பேத்தி என்று அவருக்கு கவலை. அவருக்கு மகனையா மருமகளையா இல்ல பேத்தியா இதில் யாரை கோபிப்பது என்று தெரியவில்லை. அந்த தாத்தாக்கு போன்ல சொல்லி நோட்டை கொரியர் அனுப்ப சொல்லுவோமா என்று ரம்யாவிடம் கேட்டதற்கு அந்த நோட்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா ஐயா என்று மோகனை திருப்பி கேட்டார். இவள் ஹோம்ஒர்க் அதுவும் 30 பக்கம் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் செய்திருக்க மாட்டாள், சும்மா கதை இழைக்கிறார். மோகனுக்கு புரிந்து விட்டது. ஸ்கூல் விட்டு வரும்போது அதைத்தான் கேட்டார். என்ன மிஸ்க்கு ஹோம்ஒர்க் பத்தி கேட்டாங்களா? அவரை பார்க்காமலே இல்லை என்றால் சாதாரணமாக. அது எப்படி கேட்காமல் இருப்பார்கள் என்றதுக்கு கேட்டாங்க, ஆனா ஏதாவது கூட ஒன்றும் சொல்லலை என்றால். மோகனுக்கு புரிந்து விட்டது. என்னவோ நடந்திருக்கிறது, மறைக்கிறாள். சரி, இது பற்றி ரம்யா அம்மாவிடம் தான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அம்மாவுக்கு தான் ரம்யா கொஞ்சம் பயப்படுவார். ஆட்டோ நோக்கி நடந்தார்கள். சரி, இன்னைக்கு வேற ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ரம்யாவின் அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வர மணி 7, 7:30 ஆகிவிடும். அதற்கு பிறகு ரம்யா சோர்வாக இருப்பாள். ஹோம்ஒர்க் செய்வது ஒத்து வராது. அதனால் அவர்கள் வருவதற்குள் அவளை மோகன் மனைவி பாட்டி செய்ய வைத்து விடுவார். அதற்காக கேட்டார், இப்பவே சொல்லலாமா வேண்டாமா என்பது போல கொஞ்சம் தயங்கி விட்டு, கொடுத்துருக்காங்கய்யா மேக்ஸ் என்றால் ரம்யா. ஆட்டோ அருகே வந்து விட்டார்கள். ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அப்ப வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டு உட்காந்து நீ அதை முடிக்கிற, அது முடியாதுயா. என்ன ரம்யா விளையாடுறியா? யோ, என்ன ஹோம்ஒர்க்னே தெரியாம எப்படியா செய்யறது? என்னது ஹோம்ஒர்க் என்னன்னே உனக்கு தெரியாதா? நான் நோட்ல எழுதிட்டு பெல் அடிச்சிருச்சு. மத்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி எழுதிக்கிட்டாங்க? மிஸ் தான் என்னையும் அனன்யாவையும் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால நாங்க எழுதிட்டு கிளாஸ்க்கு திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க போர்ட்ல ஹோம்ஒர்க் எழுதி போட்டுட்டாங்க. நாங்க திரும்பி வந்து எழுதிக்கிறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிருச்சு. அது எப்படி எப்பவும் மிஸ் ஒன்னையே இது மாதிரி வேலைக்கு அனுப்புறாங்க?
தெரியலையே ஐயா என்று சொல்லும் போது ரம்யா முகத்துக்கு கொஞ்சம் பெருமை இருந்தது. யாராவது போறீங்களா என்று மிஸ் கேட்டிருப்பாங்க, நீ உடனே எந்திரிச்சிருப்ப. அது எப்படியா கரெக்டா சொல்ற, உன்னை தெரியாத எனக்கு, எப்படா மத்த வேலை செய்யலாம்னு தானே நீ இருப்ப, இதாண்டா சாக்குன்னு வெளியே போய் கதை பேசி மெதுவா வந்திருப்பீங்க ரெண்டு பேரும். சொல்லியபடியே ரம்யாவின் கன்னத்தை செல்லமா கிள்ளினார். நீ சொல்றது பாதி கரெக்டியா, நாங்க திரும்பி வர லேட் ஆயிடுச்சுங்கிறது சரிதான். ஆனா அதுக்கு அனன்யாவாலதான் ஐயா. ஸ்டாஃப் ரூம்ல நோட்டை வச்ச பிறகு அவன் நம்ம பாத்ரூம் போயிட்டு கிளாஸுக்கு போலான்னு சொன்னான். மோகனுக்கு பாத்ரூம் ஐடியா யாருடையதாக இருக்கும் என்பது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நிச்சயம் ரம்யா தான் சொல்லி இருப்பார் நினைத்துப்பட்டார். அது சரி, கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, பெல் அடிச்சா என்ன, இருந்து எழுதிட்டு வர வேண்டியதானே. யோ, நீ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்ப இல்ல. காதில் விழுந்த இந்த உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் அடக்க முடியாமல் சத்தமா சிரித்து விட்டார். இப்படிப்பட்ட கதையெல்லாம் கேட்டு மோகனுக்கு கோபம் வராது. இதே கதையை ரம்யா அவளுடைய அப்பா அம்மாவிடம் சொல்லியிருந்தால் நடப்பதே வேறு. அவள் சொல்லவும் மாட்டாள், அவர்களுக்கு சொல்ல வேறு கதை வைத்திருப்பாள். திடீரென்று நினைவு வந்தவளாக, யோ, வேற யாருக்கிட்டையாவது வாட்ஸ்அப்ல கேட்டு ஹோம்ஒர்க் வாங்குவோமா? அது சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். என்கிட்ட வேற பேரண்ட்ஸ் போன் நம்பர் இல்லையே, அம்மா கிட்ட யார் நம்பரையாவது கேட்போமா? யோ, என்ன விளையாடுறியா? அம்மா அப்பா கிட்ட மட்டும் இது சொல்லவே சொல்லாத. விக்னேஷ் தாத்தா கிட்ட ஒரு வாட்டி நம்பர் வாங்கினீல்ல என்றார். மோகன் சொல்ல மாட்டார். எப்படியாவது ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்பதை வாங்கி கொடுத்து விடுவார் என்பது ரம்யாவுக்கு தெரியும். இப்படி பல சமயங்களில் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று ஐயாவிடம் கோரிக்கை போல் அவரும் சந்தோஷமா அந்த ரகசியங்களை காப்பாற்றுவார். ஆனால் பிறகு ரம்யாவே அதை அவருடைய அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவார். மோகன் மாட்டிக்கொள்வார். ஆட்டோ அவர் வீடு நோக்கி எத்திர சாலை திரும்பியது. சமோசா சாப்பிட்டு போலாம்யா. மோகன் ஏதும் மறுத்து சொல்லாதால் ஆட்டோ டிரைவரும் வண்டியின் வேகத்தை கொடுத்தார். உடன் மோகன், நிப்பாட்டாதீங்க, வீட்டுக்கு போங்க என்றார் ஆட்டோ டிரைவரிடம். சொல்லிவிட்டு, தப்பாரு, இப்போ சமோசா சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆட்டோ வீட்டு வாசலில் நின்றது. அவர் புத்தக பையில தூக்கி கொண்டு லிப்ட் நோக்கி நடக்க அவர் முன்பே இறங்கிய ரம்யா படிக்கட்டுக்களை நோக்கி ஓடினாள். ஏன் போடாத, நில்லு, லிப்ட்ல போலாம். முடியாதியா, நான் படியில வர்றேன், நீ என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட்டிக்க. குட்டிக்கால்களை தூக்கி தூக்கி வைத்து படியில் ஏற துவங்கினார். மோகன் லிப்ட் கதவை மூடி 3ஆம் தளம் அழுத்தாமல் முதல் தளம் என்று அழைக்கினார். முதல் தளத்தில் லிப்ட் நின்றது. அவர் கதவுகளை திறந்து பார்த்தார். ரம்யா 2வது தளத்துக்கு படியேறி 2வது ஃப்ளோருக்கு வந்துடுயா என்று ஓடுகிறார். அவர் 2வது இடத்தில் நிற்காமல் நேராக அவர்கள் பிளாட் இருக்கும் 3வது தளத்துக்கு பொத்தானை அழுத்தினார். லிப்ட் 3வது மாடிக்கு போய்விட்டது. லிப்ட் கதவை திறந்தார். அவர்கள் பிளாட் வாசலில் 2 ஜோடி ஷூக்களும் ஒரு ஜோடி செருப்பும் இருப்பது தெரிந்தது. யாரோ இன்னும் 3 மணிக்கு வருவதாக சொல்லி இருந்தது. நெய் வந்து காலிங் பெல் அடித்தார். என்னை ஏன் செகண்ட் ஃப்ளோர்ல கூட்டிக்காம நீ பாட்டுக்கு மேல வந்துட்ட என்று மூர்ச்சிரைத்தபடி வந்து அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து ரம்யா கேட்பதற்கும் வீட்டு கதவை அவர் மனைவி திறப்பதற்கும் சரியாக இருந்தது. கருப்பு கலர் கோட் பேண்டில் ஒருவரும் சட்டை இன்பண்ணிய வேறு இருவரும் மோகனை பார்த்ததும் டக்கென்று சோபாவில் இருந்து எழுந்து நின்றார்கள். கோட்டு போட்டிருந்தவர் கையில் ஒரு பெரிய ரோஜா பூ கொத்து. அதை நீட்டியபடி, நாங்கள் MSM பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிறோம். நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டீன் சங்கர். இவர் HOD. 7ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிதித்துறை வேலைகளில் வாய்ப்புகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த சர்வதேச கான்பரன்ஸில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடக்க உரையாற்ற ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி. முறைப்படி அழைக்க வந்திருக்கிறோம் என்றார் அவர். அவர்களை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்து மோகன் அருகில் வந்து அவரை அவள் உயரத்திற்கு துணிய சொல்லி காதில், என்னைய விட்டுட்டா லிப்ட்ல வந்த இரு இவங்க போட்டு உனக்கு வச்சிருக்கேன் என்று கிசுகிசுப்பான குரலில் மிரட்டி விட்டு உள்ளே ஓடினாள் ரம்யா. நமக்கலாம் சார். சொல்லுங்க. நல்ல கன்க்ளூஷன். ஒரு உங்க பேத்தி பேர் என்ன? என்ன கன்ஃபியூஷன் தெரியலையே. இல்ல சார், எதுக்கு கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் இல்ல சார், நல்ல கன்க்ளூஷன். இல்ல, கன்க்ளூஷன் சொன்னேன், நல்ல முடிவு அப்படின்னு சொன்னேன். நல்ல முடிவு ரம்யா கன்க்ளூஷன் சொன்னேன், கன்ஃபியூஷன் சொல்லல. உங்க பேத்தி பேர் என்னன்னு கேட்டேன். உண்மையா பேர் வந்து அனுஸ்ரீ உமையாள். அதுதான் அன்னைக்கு நம்ம மீட்டிங்ல கேட்டப்போ வேற இருந்தது மாதிரி எனக்கு ஒரு இது கதையில அதெல்லாம் மாத்திடுவோம்ல. அதுதான் 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 அது தெரிஞ்ச கதை தானே. இல்ல, அது மட்டும்தான் மாத்திருக்கோம். அதாவது தாத்தாவுக்கு மிஞ்சின மாதிரி, அதாவது தாத்தா அப்படியே பேத்தி வந்து நல்ல அவக்கலம் பண்ணிருக்கு. நான் எல்லாம் கம்மிதான். அதான் அந்த முன்னுரையில சொன்னேன், முதல் இது செயல்பாடுகள் பற்றி, 2வது வந்து பேச்சுக்கள் பற்றி. அமைக்கலாம். இது இது 2 விஷயமும், அதாவது அந்த ஜெனரேஷன்ல எப்படி இருந்தாங்க, அரட்டை அடிச்சாலும் இப்போ எப்படி இருக்கிறாங்க, அப்ப எப்படி இருந்துக்க பிள்ளைங்க அப்படின்றது நிதர்சனத்தை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அது இன்னொரு விஷயம், நீங்க லைவா பார்த்ததுனால அது வந்து பலரோட
பேத்தியோட பழகுறதுனால பலரை பார்த்திருப்பீங்க, குழந்தைங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு குழந்தைங்க வந்து அது ஒரு பக்கம் அரட்டை அடிக்கிற எல்லா காலகட்டத்திலும் அரட்டை அடிக்கிற குழந்தைங்கன்றது அது அந்த அந்த ஸ்டைலு அந்த விதம் தான் மாறுது. இது அமக்கலாம் நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க பேச பேச கேட்கறதுக்கு தாத்தாவும் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சது, ஹோம்ஒர்க் அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் கடைசியில ஹோம்ஒர்க் நடந்ததா இல்லையா, போன் நம்பர் வாங்குனீங்களா, சார் என்ன அதெல்லாம் பத்தியே கதை சொன்ன மாதிரி வெளியில. இருக்கு சார். அதான் கோமலிபன் சார் என்ன ஆ, பத்தியே சொன்ன மாதிரி இருக்கு சார். என்னுடைய வாழ்க்கையே சொன்ன மாதிரி இருக்கு சார். நான் தான் சார் இந்த பிள்ளைகள்லாம் என்னுடைய பிள்ளைகளை பேத்திகளை 2004-5 இருந்து சார் 2016 வரைக்கும் 11 வருஷம் நான் தான் டிராப்பிங் அண்ட் பிக்கப் சார். இது அப்படியே ம், என்னுடைய கதையை இப்ப சொன்ன மாதிரியே இருந்தது சார். இந்த குழந்தைகள் பிஹேவியர் ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்திருக்கு சார். ஆ, ஒவ்வொரு வருஷம் அந்த குழந்தைகளோட பிஹேவியர் எல்லாம் மாறும் சார். அது 3வது வயசுல ஒண்ணு, 3ஆம் கிளாஸ்ல ஒண்ணு, 5ஆம் கிளாஸ்ல ஒண்ணு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் சார். 10ஆம் கிளாஸ் வர்றப்ப என்ன பார்த்த உடனே பார்க்காத மாதிரி வரும் சார். டாட்டாக்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஆ, ஆ, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது என்னை பார்க்காம கையை எப்படி ஆட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தாத்தா தெரியக்கூடாதான். அந்த மாதிரி குழந்தைங்க பிஹேவியர்ல ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க சார். அட்டகாசமா இருக்கு சார். சூப்பர். கண்டிப்பா. ம், என்னுடைய வாழ்க்கை முறை அப்படியே கொண்டு வந்து 15 வருஷம் 10 வருஷம் அப்படிதான் நான் தான் டிராப்பிங் பிக்கப் அந்த அப்படியே நிலை கொண்டு வந்துருக்கு. பசுமையான நிலைகள் சார். எக்ஸலண்டா கொண்டு வந்துருக்கு சார். அருமை 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 சார், அருமை அருமை. வேற யாராச்சும் பேத்திகள் பத்தி சொல்லுங்க. இல்ல நான் சில கேள்விகள் கேட்டுட்டுமா? நீங்க கேட்டுருங்க சார், அவ்வளவுதான் சார், நீங்க கேளுங்க. அதாவது இல்ல 2வது கதை நல்லா இருக்கா? சூப்பரா இருந்தது சார். அருமையா இருக்கு சார், அருமையா அருமையா இருக்கு. இருக்கு. நல்ல கதை சுவாரஸ்யமா மாதிரி இருக்குல்ல. நான் பாதி படிச்சு காமிக்கல, என் ஒய்ஃப் என்ன வளவலன்னு போயிட்டே இருக்குன்ட்டு போயிட்டாங்க எந்திரிச்சு. சூப்பரா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்தது. லைவ் ஷோ பார்த்த மாதிரி இருந்தது ஆ, சார். அதாவது குழந்தைங்களை வச்சு அவங்களோட சுட்டித்தனத்தை வச்சு இவ்வளவு அழகா ஒரு எழுதிருக்கீங்க நீங்க. அது வந்து இது வந்து கதைன்றதை விட நீங்க சொன்னாலும் நடந்த நிகழ்வுகள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அந்த நிகழ்வுகளை வந்து இந்த அளவுக்கு சுட்டித்தனத்தை ஒரு தாத்தா பண்ண இது ரெண்டு கட்டுரையும் ஒன்னா வரப்போதா, ஒரே புக்ல இருக்கா இது? இல்ல இது இன்னும் 2வது இன்னும் பப்ளிஷே ஆகல. இப்பதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அனுப்புறேன். இனிமேல் எந்த தான் மேகசினுக்கு எது ஃபிட் ஆகும்னு பாக்கணும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி. ஹைலைட் இது ரொம்ப வந்து பெருசு. ஆ, ஹைலைட்டே வந்து உங்களை விஐபிஸ் வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கும் போது உங்களுக்கு பாஸ் மாதிரி காதுல வந்து நான் சொல்றேன் அதுதான் இது அங்கதான் தான் அதான் அதான் highlight. அதாவது நீ ஊருக்கு ராஜா இருந்தாலும் அது மாதிரி தாத்தா வந்து பேத்திக்கு எப்பயுமே ஒரு விளையாட்டு தோழன் தான். இவங்க என்னமோ கோட்டெல்லாம் போட்டு ரோஜா பூலாம் கொடுத்துட்டு என்னமோ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. அட போயா நீ குனியா இங்க காதை கொண்டா போட்டு வச்சுக்கிறேன் நான், என்ன விட்டுட்டா வந்து நீ. இதெல்லாம் என்ஜாய் பண்றோம். நான் வந்து எழுதுற கதைகளை சில சமயம் தான் அது எழுதுற போது இது எனக்கு நான் நல்ல வேளை நான் அதை பதிவு பண்றேன். எனக்கே இன்னும் 5 வருஷம் இதெல்லாம் நினைவு இருக்காது. இவ இப்படி கேட்டா அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோங்கிறது. இது வந்து ஒரு சந்தோஷமான பதிவு எனக்கு. அதனாலதான் நான் செலிப்ரேட் பண்ணி காஃபி குடிச்சேன்னு சொன்னேன். இது எழுதி முடிச்ச பிறகு சில கதைகள் தான் ஹாப்பியா இருக்கு. இதுல நீங்க தான் பிக்கப் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க தான் கொண்டு வருவீங்க சார். குழந்தைய போய் கூப்பிட்டு வருவீங்களா சார்? நீங்க ஆமா, நான் தான் மோகன். அதுதான் அந்த அப்படியே அந்த அனுபவம் எழுதிருக்கு. இல்லைன்னா எழுத முடியாது சார். அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்க ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்ல நடக்கிற கூத்தெல்லாம் இன்னொரு கதை எழுதலாம். அது ஒரு நோட்ஸ் வச்சிருக்கேன். அன்னைக்கு அப்பா அம்மா படுற பாடுகள், அந்த பிள்ளைங்க போடுறது, அது இவ்வளவு ட்ரைனிங்க்கு அப்புறம் மேடையில போய் பண்ற கூத்து, அது நம்மள வேடிக்கை பார்க்கும். போட்டோ எடுக்கிறவரை பார்க்கும். ஐயோ ஏகப்பட்ட தமாஷ் நடக்குங்க. குழந்தைகள் உலகமே ஒரு அற்புதம் உலகம். ஆனா அந்த கதையில சார் தாத்தா தாத்தா மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதுல இல்ல? உண்மையிலே ஏங்க இப்ப நீங்க இவர் தாத்தா பத்தி சொன்னாரு நம்ம சிவகுமார் சார், அவரை பார்த்தா தாத்தா மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல நம்மளே நம்மள வந்து எழுதும் போது அது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது அந்த இடத்துல. அத நான் சொல்லுவேன். இந்த காலத்துல முதல்ல எல்லாம் வந்து மேடம் இப்ப தாத்தான்னு இப்ப என்ன தாத்தா தான் சொல்லணும். என் பேத்தி பட் என்னுடைய உருவத்துக்கு நான் போற வர்ற இடங்கள்ல என்ன யாராவது தாத்தான்னு கூப்பிட்டா அவனதான் பைத்தியன்னு நினைப்போம். என்னடா என்ன போய் தாத்தான்ற நீன்னு. அந்த காலத்துல தாத்தாக்கள் மாதிரி இருந்தாங்க. இந்த காலத்துல தாத்தா மாதிரி இல்ல. கிடையாது. நீங்க கம்பு வச்சு ஊன்ற ஆளே பார்க்க முடியலையே ரோட்ல. ஒரு ஆளை கூட கம்பு இல்லையே. வாக்கிங் ஸ்டிக்குங்கிறதே ஒரு கமாடிட்டி ப்ராடக்டே இல்ல இப்போ எந்த கடையிலையும். ஆமா ஆமா அந்த மாதிரி மீன் பண்றேன். பெண்களை நான் இளமைன்னு சொல்லிட்டேன்.
சில பேர் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற மாதிரியே இருக்காங்க. அவங்களும் அந்த அந்த செந்தூர் விளம்பரத்துல விழுந்து அம்மான்னு கட்டிக்கணும் அவ கேட்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. டியூ டு அவங்களுடைய பர்சனல் மெயின்டெனன்ஸ்னால, ஹெல்த்னால ஜென்ஸும் அப்படி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். சிலர் தான் தாத்தா மாதிரி இருக்காங்க, அதையும் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரொம்ப அந்த ஒரு குழந்தை கம்மியான வெளியில வந்த உடனே எல்லாருக்கும் பை சொல்லிட்டு என்னவோ இதுக்கு போற மாதிரி அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நீங்க அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனிச்சு ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்கீங்கங்கிறது தெரியுது. அந்த பள்ளம் தோன்றது, எல்லாரும் வாட்டர் பாட்டில்ல இருக்கிற நீங்க தண்ணி. உண்மையில நம்பி நாராயணனை யாருமே பாத்துக்க மாட்டாங்க. எனக்கு பெரிய சுவாரஸ்யமே அவனை இன்னைக்கு இல்லையே அடாடான்னு நினைப்பேன். அவனை பார்த்தாலே ஒரு சின்ன குட்டி இது சினிமா பார்த்த மாதிரி என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான் சீரியஸா அவன். ஆமா, அதே அதெல்லாம் மாதிரி நீங்க தான் ரொம்ப கார்த்திக்கும் ரசிச்சு அப்படிதான். கார்த்திக்கும் ஒரு கேரக்டர், செம்ம கேரக்டர் அவனும். ரொம்ப அழகா நீங்க அந்த மூடி எங்கன்னா அங்கதான் எங்கேயாவது கிடக்கும் பாத்துக்கோன்னு சொல்றதும், அந்த செடியை புடுங்க முடியாம புடுங்கிட்டு வர்றது, ஒவ்வொரு குழந்தையுமே நீங்க ரொம்ப ரசிச்சு அங்க இருக்கிற அந்த இல்ல, அவன் இடம் செடியை எப்படி முழுவதையுமே புடுங்குவான்னு நீங்க அது என்னமோ 2 மினிட்ஸ்ல அவன் புடுங்கி காமிக்க வேண்டிய ஒரு ரொம்ப அவசியமான ஒரு கட்டாயத்துல இருக்க மாதிரி அதை புடிக்கிட்டு இருப்பான். அதை கஷ்டப்பட்டு யாரோ நட்டுருக்காங்க ஸ்கூல்ல. இவன் வீட்டுக்கு போகாம இதை உட்காந்து புடிக்கிட்டு உட்காந்துருப்பான் அவன். உம் சார். ரொம்ப நீங்க அழகா. உங்களோட கேள்விகள் வேற என்ன சார்? என்னுடைய கேள்வியில வந்து உங்களுக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் க்ளோஸ் டு குரூப்புங்கனால உங்கள்ட்ட கேக்குற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்காங்கிறது தான். வேற ஒண்ணும் எனக்கு கேள்வி இல்ல. அதெல்லாம் நல்லா இருக்கு சார், அருமை. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. அப்படியே தத்ரூபமா ஏன்னா அந்த கதை கதை வாசிக்கிறவங்களே இங்க நிறைய அப்படியே பேர் பாக்குறோம். இருக்காங்க. முன்னுரை கொடுக்கறவங்க, அணிந்துரை கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால கேக்குற கதை ஓகே. ஆஹ் சார் அமுதா ஏன் மேடம் காது கேக்குதுன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார், மன்னிக்கணும் சார் வணக்கம். ஸ்டீஃபன் சார், வணக்கம். நீங்க மன்னிக்கணும். ஏன் இப்ப மாலதி எழுதிட்டீங்க மாலதி சார்? இருமா, மாலதி இருமா. எனக்கு ஒரு அவசர மருத்துவ இது இருக்கிறதுனால நான் கிளம்பிக்கிறேன் சார். வணக்கம் லிப்பன் சார், நான் போன்ல பேசுறேன். ஓகே சரி. ஓகே வாங்க, ஓகே வாங்க. மாலதி பேசு. சார் வணக்கம். நீங்க வந்து வணக்கம் மேடம். ரியல் லைஃப் தானே சார் எழுதிருக்கிறீங்க, அதனால வந்து இது வந்து போர் அடிக்கல சார். உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. உங்க கதையை சொல்லும் போது நான் என்ன ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு வச்சுங்களேன், எங்க அம்மா வந்து ஒர்க்கிங் உமன், நான் ரொம்ப சேட்டை பண்றேன்னு 4 வயசா இருக்கும் போது 5 வயசுல எடுத்துன்னு போய் இதை காதை இப்படி தொட வச்சு என்னை சேர்த்து விட்டாங்க தமிழ் மீடியம் ஸ்கூல்ல. ஓ எங்க அப்பா சைக்கிள்ல வீட்டுக்கு வருவாராம், அதுக்கு முன்னாடி நான் வீட்டுல இருப்பேன். ஐயோ. அது இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்க எங்க அம்மா. இதுக்கு நடுவுல வர்ற வழியில ரயில்வே ட்ராக் இருக்கு, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் லெவல் கிராசிங் தாண்டி நான் வரணும். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுல இருப்பேன். பல நாள் இதை வந்து எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல்ல இருந்து இப்படி ஓடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நல்லா அடி அடின்னு அடிப்பாங்க, அடிச்சுட்டு போய் திருப்பி விட்டு வருவாங்கன்னா திருப்பி வந்துருவேனா. அத மாதிரி ஐயோ. நான் பண்ணிருக்கேனா? அம்மா சொன்னதை நான் வந்து அதை யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி சேட்டைகள் நிறைய இருந்தது. என்னோட பேத்தியும் நான் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிடுறேன் சார். பயங்கர பிரில்லியன்ட். ஆனா அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்ப இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதால புரிய மாட்டேங்குது எங்க பேத்திக்கு. ஆனா எங்க சாருக்கிட்ட ரொம்ப நல்லா விளையாடுவா. ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாமே, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் பயங்கர பிரில்லியண்டா இருக்காங்க சார். பயங்கர பிரில்லியண்டா இருக்காங்க. பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு தோணுனாதான் பேசுறாங்க. நம்ம கம்பல் பண்ணாக்கா அவங்க கிட்ட அந்த பேச்சு வர்றது கிடையாது. வந்தாங்கன்னா ஹாய் சொல்றது, பாய் சொல்றது, இதோட முடிச்சுக்கிறாங்க. நீங்க வந்து இந்த உங்க பேத்திய சொன்னதே எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாவே ரிலேட் ஆச்சு சார். ரொம்ப அருமையா இருந்தது சார், சுவாரஸ்யமா இருந்ததுங்க சார். வெரி குட். அதாவது நீங்க ஸ்கூல்ல இருந்து ஓடி வர்றதுதான் நான் அந்த இடத்துல ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். தப்பிச்சா போதுன்னு கிளாஸ்ல இருந்து வெளியில வருவாங்க பெல் அடிச்ச உடனே அப்படின்னு. அது என்ன கிளாஸ் ஒரு தொந்தரவா? அவங்களுக்கு விட்ட உடனே அவங்க பிச்சுக்கிட்டு வர்றத பாக்கணும். ஐயோ, விட்டா போதுன்னு வெளியில ஓடி வருவாங்க. நீங்க விட்டா போதுன்னு வீட்டுக்கே போயிருக்கீங்க. இல்ல, நான் ஸ்கூல் அதான் விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கே வந்துருவேனா சார். ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு வந்துருவேனா. அவர் பல அங்க நாள் தேடிட்டு இருப்பாரு, அப்பா பாவம் தேடிக்கிட்டு இருப்பாரு, எங்கடா பிள்ளைய காணோம்னு. ஆமா, நான் வீட்டுல இருப்பேனா. அதுதான் நானு. இல்ல ஜென்ரலா பசங்களோட பொண்ணுங்க தான் சின்ன வயசுல ரொம்ப சுட்டிக்கா இருக்காங்க. என் பேத்தி அனுபவத்தை வச்சு சொல்றேன் நானு. சார் ஒரே நிமிஷம் சார். மாலதி, நீங்க வந்து காலையில கொண்டு போய் விடும்போது திரும்பி வந்துருவீங்களா அல்லது எதை சொல்ல வர்றீங்க? காலையில விட்டுட்டு உள்ள ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்க ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு வந்துருவேன். காலையில திரும்ப வந்துருவீங்க? காலையிலயே நடக்கும் அது, காலையிலயே நடக்கும் அது. வீட்டுல ரொம்ப சேட்டை பண்றேன்னா கொண்டு போய் சேர்த்தது. ஆனா நான் அப்படி வந்துருவேனா. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன ஸ்கூல்ல நிறுத்தறதுக்கு. கதைன்னு சொல்லக்கூடாது, எல்லா தாத்தா அவர்களுடைய உணர்வுகளை எழுதி. அதே சமயத்துல நம்ம
குழந்தைகளை நம்ம மகன் மகளை கொஞ்சறதை விட அந்த ம், பேர குழந்தைகள் மேல எப்பவுமே அதிகமான பாசம். ம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது இல்லறத்திலே இருக்கக்கூடிய இன்பம் என்பது என்னென்றால் காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு தோன்றிங்கிறார். நீ என்னதான் இன்பமெல்லாம் அனுபவிச்சாலும் அந்த குழந்தைகளை கட்டி தழுவி விளையாடுற விளையாட்டுக்கு ஈடே ஆகாதுன்னு சொல்லிடுறோம். அதுதான் இல்லறத்தான் அடையக்கூடிய இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம்னு தொல்காப்பியர் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறார். அதனாலதான் திருவள்ளுவர்ல இருந்து எல்லாருமே குழந்தையை பேசாதுங்க. ஏன்னா குழந்தை என்பது ஒரு இளம் தளிராக இருந்தாலும் கூட நம்ம மனதிலே மகிழ்வு கொள்ளக்கூடியது. அந்த ரெண்டு பேரன் ஒரு பக்கம் பேத்தி ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு காலை பிடிக்குது, என்ற கால் இது உன்ற கால்னு வச்சுட்டு அதுக்கு நீவி கொடுக்கறது, தடவி கொடுக்கறது, அடிக்கிறது எல்லாம் இருக்குதுங்களே. அதுக்கான இன்பம் எதுவுமே இல்லை. அந்த அதுதான் இல்லறத்தானுடைய இன்பமும் கூட அதுதான் சொல்லியிருக்கிறது. ஆகையினால நீங்க சொன்னது உங்களுடைய உணர்வு என்பது நீங்க சொல்லும் பொழுது எங்களுடைய உணர்வுகளை நீங்க தூண்டி விட்ட மாதிரி இருக்குது. கரெக்ட். அதுதான் எழுத்தாளனுடைய முயற்சி. அதுதான் அதான் தனக்கா எழுதுனா டைரி எழுதணும், மற்றவங்களுக்கும் அது ரிலேட் ஆகணுங்கிறது தான் முயற்சி பண்ணி அதாவது கதை 10:30 மணி ஆயாச்சுன்னா உடனே நாங்க எல்லாருமே அவளுக்கு மணியெல்லாம் பார்க்க தெரியாது, அந்த ஒரு முள்ளை பார்த்துட்டு போயிட்டு வந்து எல்லாரும் தூங்கி ஆகணுங்கிறது, பாய் எடுத்து போடுறது இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது எங்கிருந்து நேத்தைக்கு நான் ஒரு குவளையில காப்பி குடிச்சிட்டு அந்த வச்சு அதுல எறும்பேறிடுச்சு, என்ற கண்ணுக்கு தெரியவே இல்லை. நான் இதை கொண்டு போய் அங்க வைக்கணும், எங்க பேத்திக்கு 3.5 வயசு தாச்சுங்க, இதை கொண்டு போய் அங்க போடுன்னு சொன்னா போடவே மாட்டேங்குது. எத்தனை பேர் அப்புறம் அவ ஒரு ஜாடை செய்யற, எறும்பு கடிச்சிட்டா கால் எப்படி உதறுவோம் அப்படி உதறி காட்டுற, இதுல எறும்பு இருக்குது அப்படி. அப்போ உத்து பார்த்தாத்தே எறும்பு இருக்குது. இவ்வளவு நுட்பமான அறிவு அந்த குழந்தைகள், நாம குழந்தையாக குழந்தை கூட பழகிறதுங்கிறத விட நீங்க உங்க கதையில நாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே குழந்தையா மாறிட்டோம். குழந்தை என்று சொல்லும் போது மனசு குழஞ்சிருது. ஆமா, அது பிள்ளைகளா இருக்கிற போது நாம கொஞ்சம் கண்டிப்பான பெற்றோரா இருந்துடுறோம். நமக்கு பொறுப்புகள் எல்லாம் மாறி உலகத்தை பார்த்த பிறகு நம்ம பேரம்பேத்தி எடுக்கிற பொழுது நமக்கு வந்து நம்ம வித்தியாசமா மாறிடும். பெற்றோர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா நம்ம பையன் நம்ம ஒண்ணு இப்படி வரோம். நான் பேர குழந்தைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்குறாங்க, செவ்வறு ஊரக்க கிறுக்குறாங்க, கிறுக்குனா கண்டுக்கிறதே இல்லை. அவங்க எந்த பொருள் உடைச்சாலும் நம்மளுக்கு கோபம் மாறுதில்லை. ஆனா மக்களாக இருக்கும்போது உடைச்சாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வருது, உடைச்சு போட்டே அப்படின்னு சொல்லி. ஆனா பேர குழந்தைகளை உடைக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு நட்டமாவே தெரியறது இல்லைங்க. அதனால உங்களுடைய கதை எல்லாம் காட்சி ஒரு நாடகம் மாதிரி சொல்றீங்களா பிள்ளை. அந்த திரையரங்கை விட்டு ஒடியாடுற போது எல்லாரும் எப்படி முட்டி மூதி வருவாங்க, அப்படி குழந்தைங்க வருது அப்படிங்கிறது எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சுக்கிறீங்க. திரையரங்கத்துல அந்த காலத்துல திரையரங்குல நீங்க இருந்து பார்த்திருக்கிறீங்கன்னு அர்த்தமாகுது. படம் இல்ல, படம் வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க, அது முடிச்ச உடனே என்னமோ அங்கிருந்து கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே முனையில வந்து நின்னுக்குவாங்க எல்லாரும். அத்தனை நேரம் படங்களுடைய சிறப்பு காரணமா இருக்கலாம். 4 மணி நேரம் வரிசையில நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த படம் முடியிருக்கு ஒரு 2 மணி துளிகளுக்கு முன்னால வந்து முன்னால் நின்னுக்குவாங்க. அந்த பொறுமை இல்லாம எல்லாரும் ஒடியாடுறது உண்டு. அது மாதிரிதான் குழந்தைங்க. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. அருமைங்க, மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். நன்றிங்க. நான் தொல்காப்பியத்தை படிக்கிறதுனால அதுல உணர்வு அதுல இருக்குது. நிறைய குழந்தைகளை பத்தி நிறைய இருக்குதுங்க. மண்ணில விட்டா மண்ணா இருந்து சொல்லிட்டு மார்பியே மைதானமாக விளையாடக்கூடியவங்க அவங்க. நான் நிறைய கவிதைகள் எழுதி குழந்தைகளை பத்தியே கவிதைகள் நிறைய எழுதிக்கிறேங்க. அதுல மார்பில் விட்டா அதாவது மண்ணில் விட்டா மண்ணாயிருங்கிற மார்பியே மைதானமாக கொண்டு விளையாடக்கூடிய குழந்தைகள். அவங்க சோறு இப்படி கீழே சிந்தி எடுத்து போட்டு நம்ம வாயில் ஊட்டுற போது அது நம்மளுக்கு அசிங்கமாவே தெரியறது இல்லைங்களா. அது அழாவிய கூழ் வள்ளுவர் சொல்றாரு. அருமை அருமை அருமைங்க. உங்களுடைய கதை அருமையான கதை. நன்றிங்க, நன்றிங்க. நன்றி நன்றி சார். நான் பேசுறேன். வணக்கம் சார். எப்ப கதை சொன்னாலுமே எவ்வளவு நேரம்னாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படிதான் அழகா சொல்லுவாங்க. அது அவங்களே எழுதின கதைங்கும் போது இன்னும் அதுல வந்து உயிரோட்டம் இருக்கும்.
அந்த உயிரோட்டத்தோடு நீங்க சொன்ன கட்டுரையாகட்டும் கதையாகட்டும் இரண்டுமே ரொம்ப மனதை ஈர்த்தது. நீங்க சொன்ன கட்டுரையில நான் நிறைய மாலதி சொன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையில நிறைய சேட்டை தான். அது என்ன அப்படின்னா, மாலதி வீட்டுக்கு போயிருவாங்க, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடத்திலே இருப்போம், எங்களுக்கு பக்கம்தான் வீடு. அதனால அந்த கூட உள்ள நண்பர்களோடு அதிகமும் பாத்தீங்கன்னா அங்க அந்த வயசுல நான் அதை ரொம்ப நான் இப்ப மனதார சொல்றேன், ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்லாம் வேறுபாடே கிடையாது, எல்லாம் ஒன்னாதான் விளையாடுவோம். அப்புறம் அந்த விளையாட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு திரும்பி மீண்டும் அந்த தெருவுல விளையாட்டு தொடரும். ஏன்னா எல்லாருமே ஒரே தெரு, நிறைய நண்பர்கள் எல்லாம் ஓரளவுக்கு உறவினர்கள் அப்படிதான் இருந்தோம். அதனால ஒரே தெரு அந்த மாதிரி. உண்மையிலே வாழ்க்கையிலே நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படி மலரும் நினைவுகள் தான் வந்தது, எப்படியெல்லாம் நம்ம விளையாடணும் அப்படின்னு. ஒரு தடவையெல்லாம் இதுல அடிப்பட்டு நெத்தியில போடி பிடிச்சு விளையாடினா கல்லுல போய் அடிச்சு மண்டையில ரத்தம் வந்தாச்சு. அது வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்ட்டு பேப்பர் எடுத்து என் நண்பர்கள்லாம் அதுல ஒட்டிட்டாங்க. ஒட்டுனாலும் அது எப்படி நிக்கும் அதெல்லாம் வேடிக்கையான ஒரு மறக்கவே முடியாதது. திரும்ப அதுக்காக வீட்டுல போய் அம்மாட்ட அந்த வலியோட அடியும் வாங்கினேன், அதுதான் முக்கியம். அதாவது என்னுடைய தந்தையார் கண்டிக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு தந்தை எனக்கு. ஆனா தாய் நேரம் மாற்றி சரியா பெண் பிள்ளைங்க அப்படி அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, பெண் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். நீங்க தந்தை அப்படி சொல்லவே மாட்டாங்க. கோவத்துல அம்மா வெளியிலேயே கூட விட்டுருவாங்க. அப்ப அப்பா வருவாங்க, இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு, அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஏதோ அப்படின்னு கையில எப்பவுமே எங்க அப்பா ஏதாவது தின்பண்டம் கொண்டு வருவாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஐயோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தாமதமா கிடைக்குமே இது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்புறம் அம்மாட்ட போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருவாங்க உள்ள. அப்படி சின்ன வயதுல அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய நீங்க ஐயா சொன்ன மாதிரி அந்த பேரம் பேத்தி, அது என் பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு எப்பவுமே என்ன விரும்புவா. நான் பணிபுரிஞ்ச கல்லூரிக்கு எதிர்த்தாப்புலதான் அவ படிச்ச பள்ளி, ஒரே பள்ளி ஒரே கல்லூரி. ஓடி அந்த ரோடு உங்களுக்கு தெரியும், குற்றாலத்துல நான் இருக்கிறேன், குற்றாலம் ரோடு உங்களுக்கு தெரியும், வண்டி வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கவே செய்யாது, குட்டியோண்டு இருப்பா, ஓடி வந்துருவா இங்க. ஓடி வந்து அந்த இன்னைக்கு மறக்க மாட்டேன், ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு காவலர் ஒருத்தர் இருந்தாரு கல்லூரியில, ராகவன்னு. அவர் பயந்துருவாரு, எம்மா இந்த குழந்தை இப்படி அம்மாவை தேடிட்டு வந்துட்டாளேன்னு. அழுன்னு அழுவா, அம்மாட்ட போகணும் அப்படின்னு அவர் விடாட்டாலும். அப்படி அவ கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணா. இப்ப பேத்திகள் உண்மையிலே அந்த மகிழ்ச்சிக்கு தனி இடம் உண்டு. அதுவும் என்னுடைய சின்னவா ஒருத்தி இப்ப இருக்கிறா, வாய் பாத்தீங்கன்னா தாங்கவே முடியாது. அவ பாப்பாவுடைய மாமனார் வீட்டுல போய் சொல்லுவா, எனக்கு எங்க ஸ்வீட் பாட்டி வேலம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. வேணும்னே அவங்கள கடுப்பேத்துற மாதிரி பேசும். அப்ப இவ இங்க ஃபீல் பண்ணுவா என்கிட்ட, எப்பா ஏமா இப்படி சொல்றாமா, அவங்க என்னதானமா தப்பா, ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க, அவங்க குழந்தைகளை பத்தி அவங்களுக்கு தெரியும், அதனால அதை பயப்படாது. இப்படி சொல்லுவா, எங்க ஸ்வீட் பாட்டி நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீ பெயிண்ட், அவங்க ஆச்சு ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணுவாங்க, நீங்க பெயிண்ட் ஆச்சு சும்மாவே உட்கார்ந்துருக்கீங்க, இப்படி எல்லாம் வாய். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பள்ளி அந்த அதனுடைய தாக்கம் எல்லாம் அன்றைக்கும் அந்த காலத்துல இந்த காலத்துல ஒண்ணும் பெரிய மாறுதல் இல்லை. நீங்க சொன்னதுல இருந்து உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், பெரிய மாறுதல் இல்லை. குழந்தைங்க எப்பவும் குழந்தைங்க தான். நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அப்படிதான் இப்ப உள்ள குழந்தைங்க. என்ன சில வேறுபாடுகள் இருக்கும், அவ்வளவுதான். அந்த தாத்தா ஆட்சிங்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பம். நீங்க தாத்தாக்களுக்கு இன்னும் அதுல இனிமையான அனுபவங்கள் நிறையவே இருக்கும். ஏன்னா அவங்களை கூட்டிட்டு வர்றது, இந்த பள்ளியில போய் நேரடியா பாக்குற அனுபவம் உங்களுக்கு நிறைய, எங்களை விட நிறைய இருக்கு. பொதுவா பாட்டிகள் அவ்வளவா போறது இல்ல, இப்ப போறாங்க நிறைய பேர், இருந்தாலும் அவ்வளவா போறது இல்ல, தாத்தாக்கள் தான் நிறைய. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, அங்க போகும்போது அவங்க மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கதை அப்படி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. எப்பவுமே நீங்க கதை அவ்வளவு அழகா எழுதவும் செய்வீங்க, சொல்லவும் செய்வீங்க. அதுல ரொம்ப அருமையாக இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, தேங்க்யூ. 1825வது நாள்ல இப்படி ஒரு நல்ல ஒரு பொழிவை கேட்டது மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் எல்லாம் இன்னைக்கு தாத்தாக்கள் ப்ரோக்ராம், தாத்தா பாட்டிகள் ப்ரோக்ராம் இன்னைக்கு. ப்ரோக்ராம் இதுல ஒரு சிலர நிறைய தாத்தா பாட்டிகள் நிறைய இருக்கிறோம், எல்லாரும் 90%. அதான் சொல்றேன். விரைவில் தாத்தா ஆக போகிறவர்கள்
ஆகிவிட்டவர்கள். வணக்கம் சார், வணக்கம். கண்டிப்பா நீங்க வணக்கம். தாத்தா இல்லைன்றது நன்றாக தெரிகிறது. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. ரெண்டு கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க வந்து க்ளோஸ்டு குரூப் இது இல்லை ஃபீட்பேக் கேட்கறதால நான் சொல்றேன். மற்றபடி ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு என்னன்னா இந்த குழந்தை பருவம் பேசுனீங்கல்ல சார், அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை வந்து உங்களுடைய வட்டார வழக்குல கொஞ்சம் பேச்சு தமிழா கன்வெர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீங்க எது சொல்லும்போது. இந்த முதல் இத முதல் சிறு ம். வயதுல, ஏன்னா சிறு வயதுல நீங்க இவ்வளவு மெச்சூர்டா இல்ல. உங்களுடைய ஒப்பனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க மெச்சூரிட்டிக்கு தான் ஒப்பனை இருக்கு. அந்த ஆமா. கம்பாரிசன் பண்றீங்கல்ல, அதுவும் இல்ல உங்க இல்ல மனசுல அது இருக்கிறதும். எப்படின்னா முதல் கட்டுரை வந்து நான் சின்ன வயசை பத்தி நேரேட் பண்ற மாதிரி தான் அந்த டோன்ல தான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் நேரேட் பண்றேன். ஓ, ஓகே இப்ப ஓகே. இப்ப அதாவது என்னை பள்ளி பருவத்தை எழுத சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி எனக்கு வந்து பள்ளி நினைவில்லை, கல்லூரி நினைவில்லை, அதுக்கு முன்னாடி காலகட்ட நினைவு இருக்குன்னு ஆரம்பிச்சு கடைசியா இப்ப என்ன பண்றீங்களான்னு கேட்டா நான் கதை எழுதுறேன், பிஹெச்டி பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமோங்கிற பொழுது இந்த இந்த நீங்க குட் அப்சர்வேஷன். பட் நான் வந்து இந்த இந்த புரியுது. இந்த காலகட்டத்துல இருந்து தான் அதை ரீகால் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி அப்படின்னா அப்படின்னா நீங்க வட்டார வழக்கு கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அதுல கொஞ்சம் வந்து பேச்சு தமிழ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆமா ரொம்ப உரைநடையா இருக்கு, ரொம்ப ஆமா பிஹெச்டி ரேஞ்சிலேயே இருக்கு அந்த இல்ல கான்வர்சேஷன் எல்லாம் கேட்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கலோக்கியலா கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் கொலைகளா இருந்தா அந்த குழந்தை பருவத்தை இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போவோம் அப்படின்றது நல்லா கருத்தா இருக்கு நல்லா சார். அருமையா இருக்கு. ரொம்ப ரெண்டாவது எப்படி பேட்டி இது தலைமுறை கதை. தலைமுறை கதை ரொம்ப அருமையா இருக்கு. பேத்தியோட நீங்க வந்து இவ்வளவு டவுன் டு அர்த்தா இருக்கிறீங்களா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. நானும் நீங்க பேட்டி சொன்னது கரெக்ட் தான். மாம்பழம் சாப்பிடுறது நீங்க யாராவது பாத்துறீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நாங்க பண்ற ரகல. நீங்க சொன்ன மாதிரி பெப்சி நீங்க சொல்லும் போது எனக்கு பெப்சியோட இந்திரா நூயி கொடுத்த ஒரு இன்டர்வியூமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க இதை. நான் என்னதான் வந்துட்டு பெரிய சிஇஓ இன்டர்நேஷனல் சிஇஓ இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள போறதா இருந்தா என் மாமியார் வந்துட்டு சொல்லுவாங்க, நீ இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னுவாங்க. அப்படின்னு நீ வெளில வரும்போதே ஷூவை கழட்டிட்டு வரும்போதே நீ அந்த சிஇஓ பதவி விட்டுட்டு தான் நீ உள்ள வரணும்னு வாங்கன்னுவாங்க. அதுதான் நீங்க சொன்னது ஞாபகம் அவங்க இருந்தது. அன்னைக்கு டெசிக்னேட் ஆயிடுவாங்க. நான் இன்சிடென்ட்லி ஐ ஒர்க் இன் பெப்சி. பெப்சிக்கும் ஐ ஹவ் மெட் இந்திரா நூயி ஆல்சோ. அவங்க அந்த பேட்டியில அவல் விகடன்ல சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து டெபுட்டியா அவங்களை டெசிக்னேட் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. அந்த ஹாப்பி நியூஸ் சொல்ல வீட்டுக்கு வர்றாங்க. கதவை திறந்த உடனே அம்மா சொல்லுவாங்க, போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கி திரும்பி பால் பாக்கெட் வாங்க சொல்ற. அவர் போய் வாங்க சொல்ல, சத்தம் கூடாது, அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீ போய் பால் பாக்கெட். அதான் நிதர்சனமான உண்மை அதுதான். ரொம்ப ரொம்ப அருமை சார், ரொம்ப பண்றது அருமை. எல்லாம் அலங்காரம் சார். லைஃப வந்து நம்ம வெவ்வேறு ரோல்ல என்ஜாய் பண்றோம். ஆஸ் பேரண்ட், ஆஸ் சில்ட்ரன், ஆஸ் கிராண்ட் பேரண்ட், ஆஸ் டீச்சர், ஆஸ் நெய்பர், வேற வேற ரோல்ஸ் இருக்குல்ல நம்ம. சொன்ன மாதிரி ஐயா தொல்காப்பி ஐயா சொன்னதும் நீங்க சொன்னதுமே நீங்க சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் யோசிச்சது தான். இந்த சுட்டித்தனத்தெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம ரொம்ப நம்ம குழந்தைங்களும் வரும்போது ஏன் இந்த மனசு வரமாட்டேங்குது, இந்த அன்பு ஏன் வரமாட்டேங்குது, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. அது எல்லாருக்குமே அந்த குறையா இருக்கதா நான் அப்ப பாக்குறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப தோணுது மைண்ட்ல. வாழ்க்கையை நம்ம பயமுறுத்துது. இப்ப வாழ்க்கையை பார்த்துட்டு தைரியம். ஆனா ரொம்ப நன்றி எனக்கு சார். என்ன தோணுதுன்னா, இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க, நம்மளோட பிள்ளைங்க வந்து குழந்தைங்களை ரொம்ப செல்லமா நல்லாதான் வளர்க்குறாங்கன்ற மாதிரி தோணுது. நம்ம வளர்ந்த மாதிரி இல்ல, அவங்க நல்லாவே கேக்குறாங்க பிள்ளைங்களை, அவங்கள நல்லாவே வளர்க்குறாங்கன்றது என்னோட கருத்து. உண்மை மேடம். அதாவது இப்ப நான் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்தேன்னா நான் எங்க இருக்கேன்னே வீட்டுல நைட்டு சாப்பிடையில தான் தேடி கண்டுபிடிப்பாங்க. என்ன வந்து தேடவே மாட்டாங்க. அந்த மாதிரி விட்டேத்தியா இருந்தே நம்ம எல்லாம் ஏதோ பொழைச்சிட்டோம். நான் எல்லாம் பொழைச்சிட்டேன். இப்ப வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க பிள்ளைங்களை, ரொம்ப பொத்துறாங்க. ஒண்ணுதான் சார் இருக்கு, அதனால பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க சார் பிள்ளைங்களை. எத்தனை கிளாஸ் போடுறாங்க, எத்தனை இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இதை பண்ணி அதை வச்சு ப்ரெஷரைஸ் பண்றாங்க. நம்ம காட்டு செடி மாதிரி வளர்ந்துட்டோம். உண்மையா என்ன கொடுமைதான் சார் படுத்துறாங்க பிள்ளைங்களை. அது உண்மை, கொடுமைதான். போட்டி உலகமா இருக்கலாம், அவங்களுக்கான நிச்சயமற்ற தன்மை உலகத்துல இருக்கலாம், அதுக்குள்ள அவர்களுக்கு பயம் இருக்கலாம். இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருக்கு ஒரு சில இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ். இப்ப நம்ம டீம்ல பூபதி அவங்க எல்லாம், பூபதியும் இவங்க இருக்காங்கல்ல, நம்ம சதீஷ், 2 பேர் வந்து ஒரு புரிதல் இருக்கு. பிள்ளைங்க கூட நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அந்த சிந்தனையில அவங்க என்ன செய்யணும், குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க யோசித்து இருக்கிறாங்க. பேசுவோம். நாராயணன் சார் வாங்க.
சார் மிகச்சிறப்பு. அவர் சார் சொன்ன அந்த பின்னூட்டம் பூரா அமுதா மேடமும் அந்த தொல்காப்பிய செம்மல் ரெண்டு பேரும் நல்லா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப ரசித்தேன் நான். ஆனால் பேர குழந்தைகளோட நீ எனக்கு பேரன் இருக்கான், பட்டு இந்த அளவுக்கு ஏன்னா இப்போ அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு வேற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். அவங்க கேட்ஜெட்டுக்கு பழகிட்டாங்க. விளையாட்டுல வந்து இருக்கு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. விளையாடுவோம் நாங்கள். விளையாடுவோன்னா நான் அவங்களுக்கு இங்கே நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கேட்ஜெட் பிரியர் வந்து தாயம் விளையாடுறதுல அவருக்கு ரொம்ப பிரியம். இங்கே வந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி. இதுக்காகவே நான் தேக்கில் வந்து ஒரு தாயக்கட்டை வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இங்கேயும் வச்சிருக்கேன், அவங்க ஊர்லேயும் வச்சிருக்கேன். அவர் தாயக்கட்டைக்கு ரொம்ப பிரியர். தாயக்கட்டை விளையாடுறது ஹீ லைக்ஸ். பட் அதே சமயத்தில் அவருடைய ஸ்மார்ட்னஸ் வந்து ஒரு ரெண்டு விஷயம் இப்போ நடந்ததை சொல்லணும்னு நினைச்சேன். 10 வயசு சார். இது 10 வயசுல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐபேட் வந்து 2012 வாங்கினேன். நான் 11ல். அப்போ வந்து ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அவர் ஏதோ பண்ணி, சின்ன பையன் அப்ப வேலை செய்யல. வேலை செய்யலன்னா என்ன, ஏதோ இந்த பூட்டப் போறதுல ப்ராப்ளம் இருந்தது. சரி நான் கொண்டு வந்துட்டேன். நான் இந்த தடவை வந்தப்ப அந்த ஐபேட் எங்க தாத்தா அப்படின்னா, இருக்கு அப்படின்னு. கொண்டாங்க அப்படின்னா. அப்புறம் சார்ஜ் எல்லாம் போட்டா சார்ஜ் ஆச்சு. அப்புறம் யூடியூப் பார்க்கலான்னு பார்த்தா அதை அப்கிரேட் பண்ண முடியல. ஏன்னா பழைய வெர்ஷன் வந்து அது எந்த சாஃப்ட்வேரும் அப்கிரேட் பண்ண முடியல. நான் இப்போ ஆப்பிள் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போனேன். சார் இதெல்லாம் அவுடேட்டட் சார், அப்சல்யூட் ஆயிடுச்சு, இது இந்த சாஃப்ட்வேர்லாம் அப்கிரேடேஷன் கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான், ரீசேல் வழியெல்லாம் கிடையாது இதுக்கு அப்படின்ட்டான். சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து என் டாக்டரும் ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட், அப்கிரேட் பண்ண பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, விட்டாச்சு. என் பேரண்ட கொடுத்து, யூ வில் நாட் பிலீவ் சார், 15 மினிட்ஸ் யூடியூப் ஓபன் பண்ணான் சார். 10 வயசு. ஆப்பிள் ஸ்டோர்ல வந்து இது அப்சல்யூட் சார், இது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியாது, யூடியூப் உங்களுக்கு ஏதாவது ப்ரௌசிங்னா பண்ணிக்கிங்க. அவனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூப் வந்து ஹி லைக்ஸ், ஒரு பர்டிகுலர், எப்படியோ ஓபன் பண்ணிட்டான் சார். இங்கே போற வரைக்கும் he has been using the iPad daily. Necessity is the mother of yes. பிள்ளைங்க நிறைய சிந்திக்கிறாங்க, டக்கு 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 பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும், டக்கு டக்குன்னு. இல்ல உண்மையிலே வந்து அவங்க கேட்ஜெட்ஸ்ல தே ஆர் வெரி ஸ்மார்ட் தான். நமக்கு வெரி ஸ்மார்ட். எந்த யாருமே சொல்லி கொடுக்காம புது புது கேம் டவுன்லோட் பண்ணி அவங்களே விளையாடுறாங்க. நமக்கு அந்த கேமே புரியல. ஆமா. சார் அதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அத இது பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்து இடையில பார்த்த ஜெனரேஷன் இல்லையா, நம்ம பயந்துட்டே ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயத்துலதான் நம்ம இது பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த பயமே இல்ல. சோ அவங்க ஃப்ரீயா பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. வந்துருது. ரொம்ப பழைய நினைவுகள் தூண்டி விட்டீங்க சார். நான் ஒரே ஒரு ரெண்டே நினைவு சொல்றேன். என்னுடைய இளமை கால நினைவுகள்ல எங்க ஸ்கூல்ல 9ஆ 10ஆ படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் வாத்தியார் வந்து எங்க தெருவில் இருந்தவர். அவரு நானும் என்னுடைய நண்பரும் வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட சம்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நீங்க சொல்றது நல்லது சார் நாராயணமூர்த்தி சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே உங்க வயசு சின்ன வயசு குறும்ப சொல்லுங்க. இப்ப மாலதி மேடம் சொல்லிட்டாங்க, ஸ்கூல்ல இருந்து வரும்போது சொல்லுங்க பாப்போம் யார் யார் எவ்வளவு குறும்புன்னு கவனிப்போம். கேளுங்க, அந்த தமிழ் அன்னைக்கு ஒரு டெஸ்ட் நடந்தது, தமிழ் டெஸ்ட் நடந்தது. என்ன பண்ணாரு அவர், எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கட்டெல்லாம் எடுத்து வீட்டுக்கு போனவர் திருத்தறதுக்கு. எங்களை பார்த்து என்ன பண்ணா, டேய் வீட்டுல கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்டாரு எங்கள்கிட்ட. அவன் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டான். வரும்போது சொல்லிட்டு இருந்தான், டேய் பேப்பர் பூரா நம்ம கிட்ட இருக்கு, திறந்து கொஞ்சம் மாத்திடுவோம்டா அப்படின்னா. டேய் சிக்கல்ரா, எங்க மாத்துவ நீ, ஸ்கூல்ல மாத்த முடியாது, வர்ற வழியில மாத்தணும், வர்ற வழியில யாராவது பாத்துருவாங்கல்ல அப்படின்னு. சார் நீங்க அமுதா மேடம் ஒரு பிரின்சிபால் இல்லையா ஏதோ ஒரு காலேஜ்ல, ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க சார். எல்லாம் இக்க சார் 60 வருஷத்துக்கு முன்னாடி சார் இது. ஒண்ணும் மாத்த முடியாது உங்க மார்க்க. சரி சொல்லுங்க. என்ன நான் பண்ணல, அத நான் சொன்னேன், நல்லா இருக்கேன்டா நான் அப்படி. இல்ல நான் உள்ள தப்பு பண்ணிட்டேன், பேப்பர் நம்மகிட்ட தானே இருக்கு, எழுதுன பேனா நம்மகிட்ட தானே இருக்கு, ஒன்று மாத்திட்டு போயிடலாம் அப்படின்னா. எவ்வளோ சொன்ன கேட்கவே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போய் அங்க வந்து ஒரு சந்து ஒன்று வர்ற வழியில் ஒரு சந்து, இது கிட்டத்தட்ட யார் பார்வையும் படாது.
நான் வந்து என்ன சொல்லிட்டா, நீ அந்த முக்கில நின்னுக்க நீ அப்படின்னு சொல்லி, காவலாளி காவலாளி. ஆமா, என்ன என்ன வந்து வாட்ச்மேனா போட்டு அவன் போய் அவங்க பெருசா அந்த மினிஸ்டர் சைடு சொன்னோம்னா ரொம்ப அது நானா போய் கேட்டுட்டாலே அமைதியா இருக்கு. இல்ல சீக்கிரம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடன்னு ஏதோ பண்ணி எல்லாம் அதே இடத்துல வை, மேல வைக்காத, எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சு கட்டி கொண்டு போய் கொடுத்தோம். அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஆக்சுவலா வந்து என்ன ஆச்சு? மாட்டிக்கல. இல்ல மாட்டிக்கல. இப்ப அந்த நண்பர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு அவரு? அது சொல்லுங்க, அதுதான் முக்கியம். நான் பேர்லாம் சொல்லுவேன். கிளாஸ்மேட் சென்னையில இருக்காரு. நம்ம குரூப்ல உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்காரா? இல்ல அவர் சென்னையில இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணோம், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வந்து டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். திருச்சியில வந்து டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த பக்கம் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கரெக்டா அந்த ஒரு டயத்துல வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று வரும். 2 பேருக்கும் ஒரு ஆசை, டேய் தண்டவாளத்தை ஒரு கல் வச்சா என்னடா ஆகும் அப்படின்னு ஒரு ஆசை. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன் சார்? இல்ல சார், இங்க பாருங்க, இது இத்தனோட கல்லு. அதாவது இந்த பெரிய சரளுக்கு அந்த கல் இருக்குல்ல சார், அந்த நாங்கெல்லாம் கடலூர்ல வந்து 5 பைசா 2 பைசா 10 பைசா காயினை வச்சு பார்ப்போம், அது அகண்டு போயிடும், அது அப்படியே பிளாட் ஆயிரும். ஆமா, நல்லா வச்சுட்டு இங்க பக்கத்துல நிக்க வேண்டாம், எங்கேயா ஓரமா ஓடி போயிடுவோம்னு சொல்லிட்டு துருண்டு கல் சார். அதாவது ஒரு 2 இன்ச்சு கூட இருந்திருக்காது அந்த கல். அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு அப்படி ஓரமா நின்று கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்தது பாருங்க, அப்படி தூளாயிடுச்சு. அது ஒண்ணும் நான் ஏதாவது அப்படி ஒரு கற்பனை, பகல்ல அப்படி ஒரு கற்பனை என்ன, இது வந்து என்ன தூளாயிடுச்சு. அதெல்லாம் என்ன எந்த மூலை அது சார்? நான் அந்த என்னுடைய முதல் கட்டுரைக்கு வச்சிருந்த தலைப்பே ஒரு சிறுவனின் ஆராய்ச்சி குறிப்புகள் தான். நீங்களும் வர்றீங்க அதுல, இது ஒரு ஆராய்ச்சி தான். அதாவது இன்னும் ஒரே ஒரு சம்பவம் சொல்லிடுறேன் நானு. பியார்கா மோசம்னு ஒரு படம் வந்தது. இந்த திருச்சி ராஜா தியேட்டர்ல வந்து சனி ஞாயிறு மார்னிங் ஷோ போடுவாங்க. ஹிந்தி படம் தான் போடுவாங்க மார்னிங் ஷோ. அந்த படத்துக்கு போனோம். அந்த அந்த 63 பைசா டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டருக்கு போற வழி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி கூட இருக்காது, ஒரு 100 அடி நீளம் இருக்கும். உள்ள நுழைஞ்சிங்கன்னா நீங்க திரும்பி வர முடியாது. நீங்க போனீங்கன்னா திரும்பி வரணும்னா அந்த கவுண்டரை தாண்டி தான் போகணும். நீங்க 1 by 1 தான் போகணுங்கிறதுக்காக அப்படி டிசைன். 1 by 1 தான் போகணும். சின்ன ஒரு ஆள் தான் இருக்க முடியும். கவுண்டர் கிட்ட போனோன்னா அவன் என்ன டிக்கெட் எடுறான்றான், நான் அவனை டிக்கெட் எடுறேன்றான். இதே நண்பர் தான், 2 பேர்ட்டே காசு இல்ல. சூப்பர். 2 பேர்ட்டே காசு இல்ல. இத்தனைக்கு அது 30 பைசா 40 பைசா தான் இருக்கும் டிக்கெட். அது 63 பைசா அந்த கவுண்டர். 63 பைசா. ஆமா, அது வந்து நிஜமா இல்லடா, காசு கொண்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் கொண்டு வச்சு அவன் நினைச்சிட்டு இருக்கேன். கவுண்டருக்கார நிலைமை யோசிச்சு பாருங்க, பின்னாடி நிக்கிறவனை யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன ஒண்ணும் சத்தம் போட வெளியே போயிட்டு, ஏய் தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாத, இதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த எக்ஸிட் கேட் இருக்குல்ல, அங்க போய் வெளியே போலான்னு போறான். எவனுமே காணாங்க. படம் விடும்போதானே திறப்பாத. அப்புறம் வெளியே போக முடியாது. போக முடியாது, எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ இங்கேயோ தேடி பிடிச்ச அந்த ஆளை, எங்கடா வந்தீங்க போனீங்க? இல்ல சார், அர்ஜென்ட் வேலை ஒண்ணு செய்யாம வந்துட்டோம், நாங்க வீட்டுல திட்டுவாங்க, காசு இல்லைன்னு சொல்லல, மறந்துட்டோம், வீட்டுக்கு அவசரமா போகணும், திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னான். அவன் எப்படியோ திறந்து விட்டான்னு வச்சுங்களேன். யூ வில் நாட் பிலீவ், அடுத்த வாரம் அதே படம் போட்டான், போய் பார்த்தோம். முடிவு. ஆமா, காசு எடுத்துட்டு போய் பார்த்தோம். அந்த படம் மறக்கவே முடியாது. தும்பின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், எக்ஸலன்டான சாங். அந்த ஒரு பாட்டுக்காக போய் பார்த்தோம் நாங்க. நிறைய இருக்கு, அதாவது மற்றவர்களும் சொல்லட்டும். ஆனா இது எங்க ஸ்டீபன் சார், நீங்க உங்கள் குறும்புகள்ல எல்லாரையுமே ஒரு சின்ன கட்டுரை சொல்லுங்க. ஆமா சார், இது விட்டா நம்ம ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் நிறைய குறும்பு சொல்லியிருக்கேன், திருப்பி ரிப்பீட் ஆக வேண்டாம் சொல்லலான்னு. இன்னும் இருக்கு நிறைய.